அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்சலீன் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹகீம். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்கி யா சய்யதி யா ரசூலல்லாஹ் ஹுத் பியதி கல்லத்திஹி லத்தி அதிர்கினி யா ஷஃபியால் முதுனிபீன். சங்கையான வரலாற்று சிறப்புமிக்க இந்தியாவின் காதிரியா தரீகாவின் கோட்டையாக திகழக்கூடிய மஹதராவினுடைய பாரம்பரியமான இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று துவங்கி வைத்த நம்ம கல்லூரியினுடைய முதல்வர் ஹசரத் கிபிலா அவர்களே, முன்னிலை வகிக்கக்கூடிய இந்த மஹதரத்துல் காதிரியா சபையினுடைய 40 வருடத்துக்கு மேலான ஹலீஃபாவாக இருக்கக்கூடிய ஹசரத் அவர்களே, மஹதராவின் பேராசிரியர் பெருமக்களே, நிர்வாகத்தினர்களே, மாணவ சகோதரர்களே, உங்களுக்கு முன்னால் உணர்வை வென்ற உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற தலையங்கத்தில் ஒரு சில செய்திகளை பரிமாறிக்கொள்ள ஆசைப்படுகிறோம். இன்று திருமணம் என்ற பெயரில் இரு மனங்கள் இணையக்கூடிய திருமணம் என்ற கல்யாண பத்திரிகைகள் பார்க்கிறோம். நிறைய பேர்களுக்கு திருமணம் நடந்திருக்கிறது, ஆனால் இரு மனங்கள் இணையவில்லை. 2 உடல்கள் இணைந்த அளவிற்கு உள்ளங்கள் இணையவில்லை என்பதை நிறைய பேர்கள் வெளியே காட்டிக் கொள்வதில்லை. நான் போன வாரத்திற்கு முந்தைய வெள்ளிக்கிழமை இலங்கையிலே குர்நாக்கல் பள்ளியிலே ஒரு பத்திரிகையில் பார்த்தேன். சென்ற வருடத்தில் மட்டுமே ஒரு கின்னஸ் சாதனை தலாக்கிலே ஒரு கின்னஸ் சாதனை சவுதி அரேபியாவிலே இதுவரைக்கும் போன வருஷத்திலேயே 27,209 தலாக் அரபிகள் தலாக் விட்டிருக்கிறார். இதுவரைக்கும் அப்படி ஒரு தலாக் இதுவரைக்கும் ஒரு வருஷத்தில் 27,209 தலாக் என்று சொன்னால், இந்த தலாக்குக்கு என்ன காரணம் என்பதை கூட ஒரு 5 காரணங்கள் கீழே போட்டிருக்கிறது. தன்னுடைய மனைவி கொஞ்சம் குண்டாக இருக்கிறதுனால சில பேர் தலாக் விட்டிருக்கிறார். தன்னுடைய மனைவி தன்னுடைய கணவரை பிசாமல் வாயை புத்திட்டு இருங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய தாயாருக்கு முன்னால் சொன்னதுனால சில அரபிகள் ரோஷப்பட்டு தலாக் விட்டிருக்கிறார். சில பெண்கள் தமாஷாக தன்னுடைய கணவர்கிட்ட எங்கள் வாப்பா வைத்திருக்கக்கூடிய ஒட்டகத்தை விட நீங்கள் கொஞ்சம் தரம் கம்மி தான் அப்படின்னு சொன்னதுனால சில அரபிகளை தலாக் சொல்லியிருக்கிறாங்க. இப்படி சில காரணங்கள், தன்னுடைய நண்பர்கள் உன்னுடைய மனைவி ஏன் இப்படி இருக்கிறா, ஒரு மாதிரியா அவ்வளோ அழகு இல்லையே என்று கேலி பண்ணதுனால சில பேர்கள் தலாக் சொல்லியிருக்கிறார். இப்படி ஒரு 5-6 காரணங்கள். இந்த 27,209 தலாக்கு ஏற்பட்டதுக்கு என்ன காரணம், ஒரு 5 காரணத்தை அந்த பத்திரிகையில் தமிழ் பத்திரிகையில் போட்டிருந்துச்சு. ஆக ஒரு சின்ன விஷயத்திற்காக வேண்டி தன்னுடைய மனைவியை இழக்க தயாராகிவிட்டான் என்றால் அவன் இரு மனங்கள் இணையாமலே அங்கே திருமணம் என்ற ஒரு பொய்யான இஸ்லாமிய சட்டப்படி ஈஜாப் கபூல் என்ற அடிப்படையில் அந்த ஒப்பந்தத்துப்படி சேர்ந்தாலும் முறைப்படி அவர்கள் இதயம் இணையவில்லை. ஆக தன்னுடைய மனைவியினுடைய இதயத்தை இவன் வெல்லவில்லை என்றுதான் அது கருத்து. சரி, ஒரு நாட்டில் எலெக்ஷன் வைத்து முதலமைச்சராக வரக்கூடிய ஒரு கட்சி தலைவர் அல்லது ஒரு பிரதமர், ஒரு மத்திய அரசை அமைக்கக்கூடிய ஒரு பிரதமராக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு மாநிலத்தை ஆளக்கூடிய முதலமைச்சராக இருந்தாலும் சரி, 5 வருஷத்துக்கு பிறகு அடுத்து ஒரு சீட்டு கூட இல்லாமல் ஆயிடுறாங்க நிறைய மாநிலத்தில். 5 வருஷத்துக்கு பிறகு அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு சீட்டு கூட அந்த சட்டசபையில் போகாத அளவுக்கு எத்தனை கட்சிகள் தோற்றிருக்கிறது. பெரிய அளவுக்கு வரலாறு, அதாவது 50 வருஷம் 25 வருஷம் வளர்ந்த கட்சிகள் எல்லாம். ஆக தன்னுடைய பிரஜைகளுடைய இதயத்தை எந்த முதலமைச்சரும் தான் இருக்கிற வரைக்கும் தான் முதலமைச்சர் என்ற அளவுக்கு தன்னுடைய பிரஜைகளுடைய இதயத்தை வெல்லக்கூடிய முதலமைச்சர் இன்று பார்க்க முடியவில்லை.
இன்னொரு கண்ணோட்டத்தில் ஒரு பெற்றெடுத்த பெற்றோர்கள் எல்லா பிள்ளைகளையும் கஷ்டப்பட்டு பெற்றெடுக்கிறார்கள், எல்லா பிள்ளைகளையும் வளர்க்கிறார்கள். ஆனால் ஏதோ ஒரு பிள்ளைகளுடைய பிரியத்தை தான் அதிகமாக பெறுகிறார். பெரும்பாலும் சில பிள்ளைகளோடு அவர்களுக்கு பகை உணர்ச்சி இருந்து கொண்டே இருக்கிறது, பிடிக்காமல் பேச்சுவார்த்தை இல்லாமல் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. வாப்பா அம்மாவை மகனை சமாதானப்படுத்துறதுக்கு ஊர்க்காரங்க வந்து சேர இடங்களில் எங்களுக்குள்ள பிரச்சனையாக இருக்குது, சமாதானப்படுத்துவீங்க அப்படிங்கிற அளவுக்கு. ஆக தன்னுடைய பெற்றெடுத்த பிள்ளைகளுடைய இதயத்தை இந்த பெற்றோர்கள் எல்லா பிள்ளைகளையும், ஒன்றும் கடைசி பிள்ளைகளோடு கொஞ்சம் பிரியத்தை சேர்ந்துருப்பாங்க, மூத்த பிள்ளையோடு பகையாக இருப்பாங்க, அல்லது ஏதாவது ஒரு பிள்ளைய மட்டும்தான் பொம்பளை பிள்ளையோடு சாஞ்சிருப்பாங்க, ஆம்பளை பிள்ளையோடு பகையாக இருப்பாங்க, அல்லது ஏதாவது வித்தியாசம் இருக்கும். ஆக தன்னுடைய பிள்ளைகளுடைய எல்லாருடைய இதயத்தையும் கொள்ளையடித்த வென்ற பெற்றோர்கள் என்று நாம் சொல்ல முடியும். சொன்னால் எண்ணிட முடியல, எண்ண முடியாத அளவுக்கு அப்படி சொல்ல முடியாது, எல்லாரும் சொல்ல முடியாது. என் குடும்பம், என்னுடைய குடும்பம் என்று தன் குடும்பத்தை இனங்காட்டக்கூடியவர். என் குடும்பம் பேர் தெரியுமா, என்னுடைய விலாசம் தெரியுமா, இந்த ஊரில் என் குடும்பம் எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுமா என்றெல்லாம் சொல்லக்கூடியவர் இன்று தன் குடும்பத்தில் உள்ளவர்கள் அனைவருடைய இதயத்தையும் இவர் வென்றவரா? குடும்பத்தில் போய் பார்த்தா பாதி பேர் மையத்து வீட்டுக்கு தான் வருவான், கல்யாண வீட்டுக்கு பாதி பேர் வரமாட்டான். அவர்கள் நல்லதில் சேர மாட்டார்கள், கெட்டதில் சேருவார்கள். ஏன்னா மையத்தூடுனா வேறு, மையத்து கூட போகாதான் அப்படின்னு 4 பேர் கேட்டுருவாங்க பார்த்தீங்களா, அதுக்காக மட்டும் போய் அந்த நேரத்தில் பார்த்துட்டு வந்துடுறது. அதுலேயும் சில இடத்துல மையத்தூட்லேயே தகராறு வந்துடுது, எப்படி நீ வரலாங்க அப்படின்னு. அந்த அளவிற்கு ஒரு குடும்பத்தில் என் குடும்பம் என் உறவு என்று சொல்லக்கூடியவர்கள் கூட அந்த குடும்பத்தில் உள்ள அத்தனை அங்கத்தினர்களையும் அந்த குடும்பத்தினுடைய நபர்களையும் இதயத்தை வென்ற ஒரு குடும்பஸ்தான் இன்று பார்ப்பது அரிது. இப்படி நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆக ஒரே பெட்டில் ஒரே அறையில் தாம்பத்திய உறவில் வசிக்கக்கூடிய தம்பதிகள் கூட வெளியே காட்டிக்கொள்ளாமல் வெளி உலகத்திற்கு நாங்கள் ஒரு சந்தோஷமாக இருக்கிற மாதிரி ஒரு நாடகமாக ஆகிக்கொண்டு இருக்கிறார்களே தவிர ஒரு போலியான வாழ்க்கை தான். இந்த உலகத்தில் தான் சம்பந்தப்பட்ட எல்லா துறையிலும் நான் வென்றவன், இதயத்தை வென்றவன் என்று சொல்வதற்கு தகுதியான ஒரு சாதனை மனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குடும்ப விஷயத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தியாயத்தை புரட்டுவோமையானால் நாம் ஹைருக்கும் ஹைருக்கும் லிஅஹ்லிஹி, நான் என்னுடைய மனைவி மக்கள் மத்தியில் நல்ல பேரை வாங்கினவன் நான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேரண்டியாக என்னுடைய எல்லா மனைவிமாருடைய இதயத்தையும் நான் வென்றவன் என்று சொன்னவர்கள். இன்று நாம் அந்த கருத்தை நான் என் மனைவிட்ட நல்லவன் சொல்லணும்னா தனியாக சொல்லலாம். மனைவிமார்கள் வச்சு நான் உங்கள்கிட்ட நான் சொன்னேன்னா சொல்லலையே, நீங்கள் வாட்டில் சொல்லிக்கிட்டா என்ன அர்த்தம்னு சொல்லிடுவாங்க. ஆக எதுக்கு சொல்கிறோம்னா இந்த அளவிற்கு எல்லா விஷயத்திலும் அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி சொல்கிறான், இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா. ஒரு காலகட்டம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த மண், அந்த காபத்துல்லாவை தாங்கிய புனித மண், அந்த மண்ணிலே வசிக்க முடியாத அளவுக்கு நெருக்கடிகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இருட்டோடு இருட்டாக தலைமாறவாக வேண்டிய ஒரு நெருக்கடி உருவானது. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனசில்லாமல் அழுது கொண்டே சிறு பிராயத்தில் இருந்து 50 வருட வரைக்கும் வசித்த அந்த மண், சொல்லப்போனால் நாமெல்லாம் பார்த்துருப்போம், மக்காவுக்கு போனவங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய பிறந்த வீடும் கிட்டத்தட்ட நம்ம இங்கே உள்ள அந்த ஜாவியம் அவங்க எவ்வளோ தொலைதான் இருக்கும். ரசூலுல்லாஹ் பிறந்தவோடும் நம்ம ஹரம் ஷெரீஃபு அவ்வளவு நெருக்கத்தில் காபத்துல்லாவுக்கு பக்கத்து வீடாக கொண்ட நபி, காபாவினுடைய அண்டை வீட்டாராக இருந்த நபி, அந்த காபாவு இருக்கக்கூடிய ஊரில் நுழைய முடியாத இருக்க முடியாத நிர்பந்தம். எப்படி ஒரு காலகட்டத்தில் இமாம் புகாரி இமாம் இந்த உலகத்திற்கே ஹதீஸினுடைய ஒளியை தந்த அந்த நாயகரை அந்த ஊரிலேயே கால் வைக்கக்கூடாது என்ற அளவுக்கு அரசியல் நெருக்கடி உருவாகினதல்லவா. ஆனால் அல்லாஹ் என்ன செய்தான் தெரியுமா, அந்த ஊரில் இருந்து தெரியாமல் ஓடினாலும் அந்த நாட்டுக்கு அரசராக அல்லாஹ் அந்த நாட்டுக்குள்ளே அல்லாஹ் நுழைய வைத்தான், எல்லாருடைய இதயத்தையும் திறக்க வைத்தான். இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா, மகத்தான வெற்றி உங்களுக்கு நாம் கொடுத்தோம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரசியல் வெற்றி அங்கு சொல்லப்படவில்லை. இன்றைக்கி ஒரு ஆட்சியில் இன்றைக்கி அவர் அமெரிக்காவில் ஆட்சியை பிடித்து விட்டார், அல்ல இந்த ஐரோப்பில் இவர் பிடிச்சிக்கிட்டார், அந்த கதையை எல்லாம் சொல்கிறாங்க.
ரசூலுல்லாஹ் வெற்றி பெற்றார்கள் என்றால் மக்கள் இதயத்தை வென்றார்கள். நீங்கள் பார்க்கலாம், பத்ர் யுத்தத்தில் எத்தனை பேர் வந்தார்கள்? 313 பேர் தான். உஹது யுத்தத்தில் எத்தனை பேர் ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னால் கிளம்பினார்கள்? வெறும் 1000 பேர் தான். அதுலேயும் 300 பேர் முனாஃபிக்கீங்கள் பிரிஞ்சுட்டு போயிட்டான், இடையிலே 700 பேர் தான். அடுத்து உம்ராவுக்கு போனாங்களே ஹுதைபியாவில் 1500 600 தாண்டாது. ரிவாயத்தில் வித்தியாசம் இருக்கும். 1500 1400 1600 தான். அடுத்து அதே உம்ரத்துல் கலா அதே டீமை தான் ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு போனாங்க. இதே குரூப்பை தான் ஹைபருக்கு கூப்பிட்டு போனாங்க. ஹுதைபியாவுக்கு வந்த அதே 1000 பேர் தான் உம்ராவுக்கு வந்தவங்க தான் ஹைபருக்கு கூப்பிட்டு போனாங்க. மக்கா வெற்றிக்கு ஒரு 10,000 பேர் கிட்ட போனாங்க. ஆக ஹுனைன் யுத்தம் 12,000 பேர். ஹுனைனுக்கும் மக்கா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அந்த ஹஜ்ஜத்துல் வதாவுக்கும் ஒரு 2 வருஷம் தான் வித்தியாசம். 1.4 லட்சம் சஹாபாக்கள் அங்கே திரண்டார். ஹுனைன் யுத்தத்தில் வெறும் 12,000 பேர்கள் ஒரு 2 வருஷத்தில் 1 லட்சம் பேர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கினார்கள் என்றால், இதை விட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய அந்த எல்லாருடைய இதயத்தை தன்னுடைய கடிவாளத்தை தன் பிடிக்கு கொண்டு வந்ததுக்கு இதை விட என்ன வேணும்? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சொர்க்கத்திலும் நான் தான் ஹீரோன்னு சொன்னாங்க. சொர்க்கத்திலே எந்த நபியை விட நான் தான் மெஜாரிட்டி அரசு. ஒரு அரசு பதவி வைக்கிற பொழுது மெஜாரிட்டின்னு ஒன்று இருக்குது. அது மாநிலத்தை ஆண்டாலும் சரி, மத்திய அரசை ஆண்டாலும் சரி, மெஜாரிட்டி இத்தனை சீட்டு இருக்குது, 200 சீட்டு அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. அதில் இத்தனை சீட்டு ஒரு கணக்கு இருக்குல்ல. சொல்லான்னு சொன்னாங்க, சொர்க்கத்தினுடைய அந்த ஒரு சஃப்புகளில் 122 120ல் 80 நான் தான் அப்படின்னாங்க. இதை விட பெரிய மெஜாரிட்டி என்ன வேணும்? அப்போ சொர்க்கம் என்பதே பெருமானாருடைய ரசிகர்கள் நிறைந்த அணி. அது சொர்க்கத்தை ஃபுல் பண்ணுறதே யாருன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சஃப்பு தான் 80 இருப்பாங்க. மற்றவங்கெல்லாம் உலகத்தில் எவ்வளோ பேர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலேருந்து வந்தவங்கெல்லாம் இன்னைக்கு பெரிய சிறுகுளிக்கிற மாநாட்டை நிரப்பி ரசூலுல்லாஹ்வுடைய அந்த 120 சஃப்பில் வந்துட முடியுமா? உலகத்திலேயே அதிகமான கூட்டம் மீலாது நடத்துகிற கூட்டம் தான். உலகத்தில் அதிகமான கூட்டம் இறைநேசரை பற்றி பேசுகிற கூட்டம் தான். உலகத்தில் அதிகமான பேச்சாளர்கள் ரசூலுல்லாஹ்வை பற்றி பேசுகிற பேச்சாளர் தான். ரசூலுல்லாஹ்வை பற்றி ஹதீஸில் இதெல்லாம் சென்சார் செய்யப்பட வேண்டியதுன்னு சொல்கிறவன்லாம் நிறைய பேர் தௌபா செய்து மீண்டுக்கிட்டே இருக்கிறான். ஆக மொத்தத்தில் பார்க்கிற பொழுது சொர்க்கத்தில் நிரப்பும் கூட்டம் மீலாது நடத்தும் கூட்டம். இறைநேசர்களுக்காக வேண்டி அல்லாஹுமின்னா நஸ்அலுக்க ஹுப்பக்க, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துவா, அல்லாஹுமின்னா நஸ்அலுக்க ஹுப்பக்க வ ஹுப்ப மை யுஹிப்புக்க. யா அல்லாஹ் உன் நேசம் வேண்டும், உன்னை நேசிக்கும் இறை நேசர்கள் நேசம் வேண்டும். ஆக இறைநேசர்களுடைய நேசம் வேண்டும் என்று தாவூத் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துவாவை நீங்கள் கேளுங்கள். இறை நேசர் என்ற வாடையே அவர்கள் வாயிலிருந்தே வராது. அப்படிப்பட்ட ஒரு நசீபு கட்டவர்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த நாத்தத்தை சொல்வதற்கு முந்தைய நம்ம விஷயத்துக்கு வருகிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று பாருங்கள், ஒரு மண்ணையிலிருந்து இன்னொரு நாம் காலி செய்கிறது ஒரு ஈஸி. சில பேர்கள் ஒரு கிராமத்தில் பிறந்திருப்பாங்க, மெட்ராஸில் போய் செட்டில் ஆகிட்டம்பாங்க. பிறந்தது ஊராக இருக்கும், ஆனால் அதெல்லாம் ஊரை விட்டுட்டு நிறைய பேர் வேறு. அப்போ ஒரு குடியிருப்பை மாற்றுறதுங்கிறது ஈஸி. தான் குடித்தனம் நடத்தக்கூடிய மனைவியை மாற்றுறது ரொம்ப கஷ்டம். தான் குடியிருப்பை மாற்றிடலாம், ஆனால் குடித்தனம் நடத்துகிற மனைவியை மாற்ற முடியுமா? 2 பேர்கள் எவ்வளோ சந்தோஷமாக வாழ்ந்திருப்பாங்க. சஹாபாக்களை பொறுத்த மட்டும் ரசூலுல்லாவை பார்த்த பிறகு மனைவி தங்கம் சொத்து எல்லாமே ஒரு போலி தான். அவங்களுக்கு ஒரிஜினல் ரசூல்லா தான். ஜுயினலின்னாசி ஹுப்பு ஷஹவாத்தி மினன் நிசாய் வல் பனீன வல். அல்லாஹ் சொல்கிறான், உலகம் என்பதே ஒரு ஷோ, மக்களுக்கு ஒரு கவர்ச்சி, ஆசை, பெண் ஆசை, பொன்னாசை, சொத்து, சில பேருக்கு காரு, அந்த காலத்தில் குதிரை. அல்லாஹ் சொல்கிறான், முதல் முசவ்வா மத்திங்கிறான் அல்ல, குதிரைகள். குதிரையிலேயே ரொம்ப 1 கோடி 2 கோடி குதிரையெல்லாம் இருக்குங்க இன்னைக்கு ரேஸ் குதிரையில். அவ்வளோ பெரிய கார் இருக்குல்ல, அதை மாதிரி. அப்போ அதை மாதிரி அரபிகள்கிட்ட என்னன்னா பெண் ஆசை, மண் ஆசை, தங்கம் வெள்ளி, எத்தனை கிலோ தங்க நீ வச்சிருக்கிற, இப்படித்தான் அந்த ஆசை இருந்துச்சு. அப்படிங்கிறத மனித இயல்புங்கிறான்ல, எல்லாருடைய ரத்தத்திலையும் கலந்தது தான். எனக்கும் கலந்தது, உங்களுக்கும் எல்லாத்துக்கும் உள்ளது.
பெண்ணுடைய ஆசை, சொத்து, நிலம் எல்லாம் இருக்கும். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்த உடனே சஹாபாக்கள் அந்த உணர்வை மறந்தார். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, மக்கா வெற்றியில் சில பேர்கள் போலியாக இருந்தாங்க, முஸ்லீம் மாதிரி. நம்ம முஸ்லீமும் களிமா சொல்லலைன்னா நம்ம போட்டு தள்ளிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பொய்யான பேர், முஸ்லீம் பேர் கொடுத்துருந்தாங்க. களிமா பேருக்கு களிமா சொல்லிட்டாங்க. இவங்க என்ன நினச்சாங்கன்னா, அடுத்த யுத்தத்தில் ரசூல்லா தோத்துட்டாங்கன்னா அப்படியே கட்சி மாறிட வேண்டியதான் அப்படின்னு. இன்றைக்கி எலெக்ஷனில் தோத்துட்ட சில பேர் சீட்டு மாறிதான் தெரியுமா? நிறைய பேர் எலெக்ஷனில் தோற்ற உடனே நினச்சவனா வேறு சீட்டுக்கு போயிடுவான். தோற்ற உடனே அவன் தோல்வியுமா ஆனவனே நிறைய பேரம் பேச ஆரம்பிச்சிடும், உங்கள் கட்சியில் சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு 1000 பேரோடு இணைந்தார் அப்படின்ட்டு. அதை மாதிரி ரசூலுல்லாஹ் ஹுனைனில் தோத்துட்டா அப்படியே பல்ட்டி அடிச்சிட வேண்டியதான் அப்படின்ட்டு திட்டமிட்டு வைத்ததால் சஃபான் இப்னு உமையா, ஷைபத் இப்னு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுமா அப்படி அவங்கெல்லாம் புதுசாக இஸ்லாம் ஆனவங்க. அதனால தான் அவங்களுக்கெல்லாம் ஜக்காத்து கொடுக்க சொல்கிறான்ல. காசை கொடுத்து அவங்கள அப்படி கொஞ்சம் ஆஃப் ஆக்கிறது, நாளடைவில் அவங்களுக்கு ஈமான் அதிகமாயிரும். அப்படிலாம் நிறைய பேர்களுக்கு ரசூலில் நிறைய காசு பணத்தை கொடுத்தாங்க. சொல்லுவாங்க அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு, யாராவது ஒரு ஆள் வந்து ரசூல்லாட்ட வந்து இஸ்லாத்துக்கு வந்தால் என்ன தருவீங்க, என்ன வேணும்னு கேட்பாங்க. இந்த 2 மலைக்கு மத்தியில் உள்ள ஆயிரக்கணக்கான ஏக்கரை என் பேரில் எழுதி வைப்பீங்களா? இவர் வர்றதுனால என்ன லாபம் இஸ்லாத்துக்கு? 1000 ஏக்கர் கொடுத்தா வரணும். ரசூல்லா சொல்லுவாங்களா, நீ வர்றா இருந்தால் 1000 ஏக்கர் எழுதி தர்றேன்பாங்களாம். இந்த 2 மலைக்கு மத்திய, ஒரு மலைக்கும் இன்னொரு மலைக்கு மத்தியில் 1000 ஏக்கர் இருக்கும். இந்த ஏக்கரை எழுதி வச்சா நீங்கள் இஸ்லாத்துக்கு வரீங்களா? நான் வர்றேன். அப்படி சில பேருக்கு எழுதி கொடுத்தாங்க. ஒரு மனிதர் வந்தார், இந்த மலையில் இருந்து இந்த மலை வரைக்கும் மேயக்கூடிய ஆட்டு மந்தைகளை என் பேரில் நீங்கள் எழுதித்தாங்க, நான் இஸ்லாத்துக்கு வர்றேன், தர்றேன். ரசூலுல்லாஹ் என்ன செய்தாங்க, அவருக்கு கொடுத்தாங்களாம். சொல்கிறாங்க அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு, முதல்ல வந்தவங்க பணத்துக்காக வந்தாங்க. ஆனால் 24 மணி நேரம் இல்லை, வெறும் 12 மணி நேரம் கூட இல்லை. அன்னைக்கு மாலைக்குள்ளேயே ரசூலுல்லாஹ்வுடைய அவைக்கு வந்து ரசூலுல்லாஹ்ட்ட பேச்சு கொடுத்து அவங்கள்ட்ட பழகின பிறகு அவங்க சொத்தையெல்லாம் விட ரசூலுல்லாஹ் தான் அவங்களுக்கு பெருசாக தெரிய ஆரம்பித்தாங்க மாலையிலேயே. ஆனால் பேரம் பேசி வந்தோம், கடைசியில் சொத்தட்டிக்கு தூர போட்டு ரசூலுல்லாஹ் முன்னால் போய் உட்காந்துருந்தாங்க. இப்படி இந்த இதயங்களை தொலைத்தது யார்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லையா? ஜரீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு. நாம் சொல்ல வேற விஷயமெல்லாம், ஒரு மனிதன் நம்ம குடும்பத்தில் ஒரு மூத்து வந்தால் விட்டால் நம்ம அறியாமல் கண்ணீர் அப்படியே கொப்பளிக்குது. வீட்டில் யாராவது இறந்துட்டாங்கன்னு சொன்னால் என்ன ஆயிடுதுங்க, நம்ம அறியாமல் என்ன செய்யுது, அப்படியே கண்ணீர் கொப்பளிக்குதுல. இது வந்து நாம் நினச்சி இப்போ அழுகுங்க, அழுக வராது. அழுகை என்பது நாம் நினைச்சு உருவாக்குறதா? அப்போ அது ரூஹோடு. இந்த தப்சீர் பைலாவில் எழுதுவாங்க, ரஹம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம். ரஹம்ல அந்த ரஹம், இந்த ரஹமுங்கிறது கருவறையில் உள்ளது ரஹம். அப்போ அந்த ரஹமுக்கு பாருங்க, அந்த கருவில் உள்ள அந்த குழந்தை மேலே ஒரு தோலை அல்ல புரிஞ்சிருக்கிறான, அதுதான் ரஹமுங்கிறது. அப்போ அந்த கருவிலேயே உருவான பாசம். அந்த பாசத்தை விட்டுட்டு ரசூலுல்லாஹ் இதயத்தில் வைக்கணும்னா அதை வைக்கக்கூடிய ஒரு பயிற்சியை கொடுக்குற மனிதர் சாதாரண மனிதரா, மனிதர் என்று அதுக்கு பேர் எப்படிப்பட்ட மனிதர்னு கூட சொல்லலாம். அந்த மனிதரை சாதாரண மனிதன் இவன் சொல்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நூஹ் அலைஹிஸ்ஸலாம் நபிமார்களிலேயே நீண்ட ஆயுளை பெற்ற நபி. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹ் நமக்கு சொல்லும் பொழுதே, ஃபலபிஸ ஃபீஹிம் அல்ஃப ஸனத்தின் இல்லா 50 ஆமா, நீண்ட நெடிய பயான் செய்த நபிங்கிறான் அல்லாஹ். சமுதாயத்திலேயே 950 வருடம் தாவா பிரச்சாரம் செய்த நபி. வெறும் 72 பேர்கள் தான் உறுப்பினர்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கப்பலில் ஏறியவர்கள் எத்தனை பேர்? தப்சீர் ஜலாலையில் எழுதியிருப்பாங்க, 100 பேர் கூட கிடையாது அந்த 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 கப்பலில். 72 950 வருட காலத்தில் எத்தனை ஆயிரம் மீட்டிங் போட்டிருப்பாங்க நூஹ் அலைஹிஸ்ஸலாம், எத்தனை ஆயிரம் பேசியிருப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருட்டு பிரச்சாரம், ஸெய்த் இப்னு அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு மத்தியில் வீட்டில் வச்சு தாவா பிரச்சாரம் பண்ணாங்க. ஏன்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹுலாம் மிரட்டல் கொடுத்துட்டு இருந்தாங்க ஒரு காலத்தில். சில பேர்களுடைய மிரட்டினால் பயந்து என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்துக்கு வந்தார்களோ அப்பொழுதுதான் பாங்கே சத்தமாக சொல்லப்பட்டது. எப்பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்துக்கு வந்தார்களோ அப்பொழுதுதான் கிராத்தே சத்தமாக கேட்டது. அதனால தான் யா அல்லாஹ் அல்லாஹும்ம ஐஸல் இஸ்லாம பி உமர், உமர் அவர்கள் மாதிரி ஆட்களையெல்லாம் இஸ்லாத்துக்கு கொண்டு வந்தால் இஸ்லாத்திற்கு தூண் ஆக்குன்னு கேட்டாங்க. ஆனால் அல்லாஹ் தூண் ஆக்கினா எப்படி ஆக்கினா தெரியுமா?
அவர்களை மாதிரி ஒரு ரசிகர் ரசூலுல்லாவுக்கு யாருமே கிடையாது. எத்தனையோ பேர் ஆட்சியாளர் வந்தாங்க, ஒருத்தன் சட்டையை பிடிச்சா கூட அதுலேயும் ரசூலுல்லாவுடைய நேசத்தை காட்டுவாங்க, ஒருத்தன் ஜங்கை பிடிச்சா கூட ரசூலுல்லாவுடைய நேசத்தை காட்டுவாங்க. சட்டையை போட்டாலும் நேசம், சங்கை பிடிச்சாலும் நேசம், ஒருத்தனை அடித்தாலும் அதில் ரசூலுல்லாவுடைய நேசம் இருக்கும், சேரில் உட்கார்ந்தாலும் ரசூலுல்லாவுடைய நேசம் இருக்கும், தான் சாப்பிட்ற குழம்பு வச்சுருந்தா கூட ரசூலுல்லாவுடைய நேசம் இருக்கும் அதில். இப்படிப்பட்ட ஒரு தொண்டனை இந்த உலகம், ஒரு பக்தனை இந்த உலகத்தில் பார்த்துருக்க முடியாதுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது அவ்வளோ முரட்டு ஒரு காலம் இருந்தது. எப்பொழுது ரசூலுல்லாவுடைய சுஹபத்து கிடைத்ததோ அவர்கள் மிம்பரில், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மிம்பர்லையா இருந்தவங்க மிம்பர் குத்பா ஓதுவாங்க, நபி அவங்க உட்கார்ந்துல உட்கார மாட்டாங்க. ஏன்? அவங்களுக்கு பின்னால் இருந்த இஸ்லாத்தின் சீனியர் அவங்களுடைய சீட்டில் கூட உட்கார மாட்டாங்க. எவ்வளோ பெரிய பக்தி பார்த்தீங்களா? ரசூலுல்லாவுடைய பள்ளிவாசலை பார்க்கும் போதெல்லாம் அவர்கள் ரசூலுல்லாவுடைய அவையை மாதிரி பார்ப்பாங்க. கியாமத்தினால் அடையாளம் பள்ளிவாசல்களில் வந்து கோர்ட்டு கேஸ் மாதிரி ஆக்கிடுவான்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சத்தமாக கிடக்காங்க. பள்ளிவாசலில் 2 பேர் சத்தம் போட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. புகாரி ஷரீஃபில் வருது, தூங்குற ஒரு ஆள் மேலே கள்ளத்துக்கு போட்டாங்க, அந்த 2 பேர் இழுத்துட்டு வாங்க அப்படின்னு. அல் தர்ஃபானி, ரசூலுல்லாவுடைய பள்ளிவாசலில் நீ சவுண்டு போடுற, நீ எந்த ஊருக்கார? நீ தாயிஃப் நகர். என் ஊருக்காரனாக இருந்தால் தோலை உரிச்சிருவேன்னு சொன்னான். ஒரு ஆளை அடிக்கிறா இருந்தாலும் ரசூலுல்லாவுடைய நேசம் இருந்தது. பள்ளிவாசலில் தொலை வந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜமாத்து நடக்குது. இன்றைக்கி பள்ளிவாசல்லையே ஒரு அலைக்கழிக்கிறதே இன்றைக்கி உள்ள நவீன குழப்பவாதிகள் தான். அந்த காலத்தில் முனாஃபிக்குகள் தான் அலைக்கழித்தான். ரசூலுல்லாஹ் துஆவை தான் 4 பேர் எஞ்சி போவான், தொழு முடிஞ்சவனு ஓடிடுவான் சில பேர், தொழுகையிலே சேர மாட்டான் சில பேர். இந்த மாதிரியெல்லாம் அந்த காலத்தில் முனாஃபிக்கு சேட்டை பண்ணான். உமர் ரலியல்லாஹு தொழு வரும்போது ஒருத்தன் உட்கார்ந்துருக்கான் முனாஃபிக்கு, ஜமாத்தில் சேராமல். அதுக்கு முந்தி ஒரு ஆள் வந்தார், ஜமாத்தில் சேருங்க, ரசூலுல்லாவுடைய ஜமாத்து நடக்குது. இமாம் ராசி தப்சீல் எழுதுவாங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, முரட்டுத்தனமாக இருந்த ஆட்கள் எல்லாம் முரட்டு பக்தனாக மாற்றினாங்களே. பெருமானாருடைய அந்த சாதனை சாதாரண சாதனையா? அடுத்த அந்த ஆள் பயந்துட்டார், உன் வேலையை பார்த்துட்டு போன்ட்டான் அந்த ஆள். அவர் ஒரு பயந்தி, அதனால் போய் ஜமாத்தில் சேர்ந்துட்டாங்க. போகும்போதே சொன்னார், என்கிட்ட நீ சொல்லிட்ட, எனக்கு பின்னால் யாராவது ஒரு ஆள் உன்னை அடிக்க போகிறா இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் போய் ஜமாத்தில் சேர்ந்துட்டார். அடுத்து உமர் ரலியல்லாஹு உள்ளே வந்தாங்க, ஜமாத்து நடந்துகிட்டு இருக்கு. முனாஃபிக்கு உட்காந்துட்டு, ஜமாத்தில் சேருங்க, உங்கள் வேலையை பாருங்கள். என் வேலையை உன்னை அடிக்கிறதாண்டா, என் வேலை உன்னை அடிக்கிறதான், ஜமாத்து இல்லை. இப்போ ரசூலுல்லாவுடைய ஜமாத்தை நீ புறக்கணிக்கிற, பள்ளிவாசலில் உட்காந்துக்கிட்டுன்னு சொல்லி அவனோடு கடந்து அடித்து அவனை ஒரு அளவுக்கு ஒரு குத்துச்சண்டை மாதிரி நடக்குது. முடிஞ்ச உடனே சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ் பள்ளிவாசலில் ஒரு சண்டை நடந்துச்சு தெரியுமா? என்ன சண்டைன்னு? ஒருத்தன் ஒரு திமிர் பிடிச்சி பேசிட்டு உட்காந்துருந்தான், ஜமாத்தில் சேராமல் அவனை அடித்து போட்டேன். நீங்கள் கோவப்பட்டால் கூட அது கூட சவாப்பு தாங்கன்னு சொன்னாங்க. நீங்கள் கோவப்பட்டாலும், கோபங்கிறது ஷைத்தானுங்க. உமர் அவர்கள் கோவப்பட்டால், ஏன்னா ரசூலுல்லாவுக்காக தான் கோவப்படுவாங்க. அல் ஹுப்பு ஃபில்லா, ரசூலுல்லாவை கொண்டு என்றைக்கு அவர் பையத்து வாங்கினாங்களோ அவர்களுடைய ஒவ்வொரு செயலும், எந்த ஒரு செயலாக இருந்தாலும், எல்லாத்துக்கும் நம்ம குடும்பத்தினர்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு அழைத்தால் சொந்தக்காரங்களுக்கு ஒரு கவனிப்பு இருக்கத்தான் செய்யும். அது எல்லாத்துக்குள்ள இயல்பு தாங்க. ஒரு சமயம் தன்னுடைய அவை, அரசாங்கத்துக்கு தன்னுடைய அவைக்கு ஷிஃபா என்ற தன்னுடைய குடும்ப பெண்ணை அழைச்சிருந்தாங்க, கூப்பிட்டுருந்தாங்க. வரும்பொழுது யதார்த்தமாக ஆத்திகா ரலியல்லாஹு அன்ஹா வந்திருந்தாங்க. அந்த கூட்டம் அவங்க என்ன செய்தாங்க, போகும்போது சும்மா எல்லாத்துக்கும் ஏதாவது அன்பளிப்பு கொடுப்பாங்க. போகும்போது என்ன செய்தாங்க, ஆத்திகா என்ற அம்மாவுக்கு பெரிய துணி கிழிச்சு கொடுத்தாங்க. ஷிஃபா என்ற தன் உறவுக்கார பெண்ணுக்கு சின்ன துணி கொடுத்தாங்க. பொம்பளைங்களுக்கு தான் சீக்கிரம் ரோஷம் வந்துடுமே, என்னைய கூப்பிட விட்டீங்க, நான் வந்தேன். அவங்க யதார்த்தமாக வந்திருக்குறாங்க. வந்தவங்களுக்கு பெருசாக கொடுக்குறீங்க, கூப்பிட்டவங்களுக்கு சின்னதாக தெரியுங்களே. வாஸ்தவம் தான், நீ அழைச்சி தான் வந்திருக்கிற, அவங்க அழைக்காமல் வந்திருக்கிறாங்க. வந்தது யாருன்னா ரசூலுல்லாவுடைய கராபத்தில் உள்ளவங்க, ரசூலுல்லாவுடைய மாமி குடும்பத்தில் உள்ளாள் அந்த அம்மா. அதனால் என் குடும்பத்தை விட ரசூலுல்லாவுடைய குடும்பத்தை கொஞ்சம் கவனிக்கணுங்கிற உணர்வுலையாக்கு நான் அதை செய்தேன். எப்படிப்பட்ட உணர்வு பாருங்கள். அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு பத்ர் யுத்தத்தில் கைதியாக கட்டப்பட்டிருந்தாங்க. அன்சாரிகள் ஆளை கொன்றணும்னு முடிவு பண்ணியிருந்தாங்க. அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கொன்ற வேண்டிதான் அப்படின்னு முடிவு எடுத்திருந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தாங்க, உமர்லான்னு கூப்பிட்டு அன்சாரிகள்கிட்ட போய் பேசுங்க, எங்கள் சின்ன அப்போ கொள்றதான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு. இவங்க போய் பேசுனாங்க, அவங்கள அவுத்து விட்டுருங்க, விடமாட்டோம். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அப்படியே அப்போ அவுத்து விட்டுருவோன்னு அவுத்து விட்டாங்க. அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு வந்து சொன்னாங்க, இஸ்லாத்துக்கு வாங்க,
எங்கள் வாப்பா வர்றதை விட நீங்கள் வர்றதை நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். எங்கள் வாப்பா ஹத்தாபு இஸ்லாத்துக்கு வர்றதை விட ரசூல்லாவுடைய சின்ன வாப்பா ஐயே நீங்கள் அப்பாஸ் நீங்கள் வர்றதை நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏன் தெரியுமா? நீங்கள் இஸ்லாத்துக்கு வர்றது ரசூல்லாவுக்கு ரொம்ப கொண்டாட்டமாக இருக்கும். என் சந்தோஷத்தை விட என் கண்மணி சந்தோஷத்தை எங்கள் வாப்பா வர்றதை விட நீங்கள் வர்றதை ரசூல்லா ரொம்ப இது பண்ணுவாங்க. ஆசர் துஹிப்ப ரசூலில்லா அலா ஹிப்பி. என்னைக்கு எப்பொழுதுமே எனக்கு என் நேசத்தை விட ரசூல்லாவுடைய நேசம் தான் முக்கியம். எங்கள் வாப்பா விட எனக்கு ரசூல்லா வாப்பா தான் முக்கியம். எப்படிப்பட்ட உணர்வு பாருங்க. இந்த உலகத்திலே எந்த விஷயமானாலும் ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொண்டாலும் ஒரு ஆளை போய் சந்திக்கிறதா இருந்தாலும் ரசூல்லா சந்தித்த வீட்டுக்கு தான் போவாங்க. ஆக எந்த ஒரு விஷயத்திலையும் ஏன் கத்தியால் குத்தப்பட்ட நேரத்தில் கூட மௌத்தாகக்கூடிய நேரத்தில் கூட ரசூல்லா அடக்கத்தில் தான் அடக்கப்படணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு எந்த உணர்வில் எடுத்துக்கிட்டாலும் சரி. ஒரு நாள் வெளிநாட்டில் இருந்து நிறைய ட்ரெஸ்ஸுகள் வந்தது, ஊருக்கே விளம்புனாங்க. எல்லாரும் அந்த யூனிஃபார்ம் மாதிரி போட்டுக்கிட்டு பள்ளியாசலுக்கு வந்தாங்க. வந்து வாழ்த்து சொன்னாங்க. 2 பேர் ட்ரெஸ்ஸே இல்லாமல் வந்தாங்க. அந்த கலரில் அந்த ட்ரெஸ் இல்லை. யாருன்னா ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு சபையில். அவங்க அப்படியே மனசு கஷ்டமாக போச்சு. இத்தனை பேருக்கு கிடைச்சிருக்கு, ரசூல்லாவுடைய பேர பிள்ளைகளுக்கு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே குனிஞ்சிக்கிட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டு சொன்னாங்க, மன்னிச்சுக்குங்க, உங்களுக்கு கிடைக்காது எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்ன உடனே பெரிய இடத்து பிள்ளைகளுக்கு பெரிய மனசு தானே இருக்கும். அந்த பிள்ளைங்க என்ன சொல்லுச்சுன்னா, உங்களை கொண்டு இந்த ஊருக்கு எவ்வளோ நன்மை நடக்குது, எங்கள் 2 பேருக்கு கிடைக்காத பெரிய விஷயம், இதை பெருசாக நீங்கள் நினைக்கிறீங்களே அப்படின்னா. அப்போ அதை கேட்டவனு உமர்லான்னு சொன்னாங்க, நாம் கொடுக்கலன்னு சொல்லி சொன்னதை கூட அவங்க ரோஷப்படாமல் நம்ம ஆட்சியை புகழ்கிறாங்க. மண் அஜல்லல் குலாமை, இந்த ஊரில் இவங்க இந்த இளைஞரை விட சிறந்தவங்க யார் இருக்கிறாங்க? கொடுக்காதவங்க சண்டை போடாமல் என்னுடைய அரசை புகழ்கிறாங்க. உடனே அந்த நாட்டு யமன் நாட்டு அதிபருக்கு ஆர்டர் பண்ணாங்களாம், சீக்கிரம் ஒரு 2 ட்ரெஸ்ஸரை அனுப்பி வைங்க, ஹசன் ஹுசைன் அவங்களுக்கு கிடைக்கல. எவ்வளோ பெரிய ரசூல்லாவுடைய ஒவ்வொரு தகவல்லையும் ஒரு பட்ஜெட் போட்டால் கூட ரசூல்லாவுடைய நேசத்தை பற்றி அதில் பேசப்பட்டிருக்கும். தன்னுடைய மானியங்கள் அதிகமாக யாருக்கு? ரசூல்லாவுடைய அஸ்வாஜ் ரசூல்லாவுக்கு தான் அதிகமான மானியங்கள் கொடுத்தாரு. அரசு குடும்பத்திலையா? இன்னைக்கு இங்கிலாந்தில் அரசுகள் குடும்பம் இருக்குது. இங்கிலாந்து அரசு எவ்வளோ செலவு செய்யுது அரச குடும்பத்திற்கு. ஆனால் தன்னுடைய காலத்திலே ரசூல்லாவுடைய குடும்பத்திற்கு மனைவிமார்களுக்கெல்லாம் ஒரு ஆசை, ரசூல்லாவோடு ஹஜ்ஜி செய்தோம், அப்புறம் காபத்துல்லாவே பார்க்காம இருக்கிறோமே, எங்களையும் ஒரு சமயம் நாங்கள் ஹஜ்ஜிக்கு போகணும் ஆசைப்படுறோம். ரசூல்லாவுடைய மனைவிமார்கள் சொன்ன உடனே, நான் உங்கள் கூட வர்றேன், உங்களுக்கு ஹஜ்ஜி செய்யணும், நான் வரணும், மன்னர் உங்கள் கூட நான் கலீஃபா வர்றேன் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு ஒரு மன்னர்கள் ஒரு இடத்துல தங்குறா இருந்தால் எவ்வளோ பாதுகாப்போ. இன்னைக்கு சவுதி அரேபியாவில் மன்னர்கள் வரும்பொழுது எல்லாத்தையும் என்ன செய்வான், அந்த பாபே பிளாக் பண்ணிடுவோம், அப்படி தானங்க. அதே மாதிரி ரசூல்லாவுடைய மனைவிமார்களுக்கு தனி பாதை, ஆள் போக்குவரத்து இல்லாமல் அவர்களுக்கு தனி மரியாதை, அவர்களுடைய உருவமே தெரியாத அளவுக்கு ஒரு பச்சை துணி அவர்கள் மேலே போர்த்தப்பட்டு அவர்கள் யார் எங்கே போகிறாங்கிறதே யாரும் தெரியாத அளவுக்கு பாதுகாப்பு. இப்படி ஒரு பயணமாக இருந்தாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இப்படி ஒரு மரியாதையை அவர்கள் கொடுத்தார். ஒரு சமயம் ஃபைரோஸ் தைலமி ரலியல்லாஹு அன்ஹு வெளிநாட்டிலிருந்து இவங்களை பார்க்க வந்தாங்க. ஒரு அப்பாயின்மெண்ட் அதாவது வர்றதுக்கு முன்னாலே அவங்களுக்கு பேர் கொடுத்துருவாங்க. அப்போ அவங்க உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது. ஃபைரோஸ் தைலமி உள்ளே வாங்கணும். உள்ளே வர நேரத்தில் இன்னொரு ஆள் தள்ளி விட்டுவிட்டு இன்னொரு ஆள் உள்ளே போயிட்டார். அவங்க மூக்கில் ஒரு குத்து விட்டாங்க ஃபைரோஸ் தைலமி, அவருக்கு மூக்கு ஒடிஞ்சு போச்சு. அவர் என்ன செய்யிட்டார், உடச்சி போட்டார் அப்படின்னு சொல்லி உமர்லான்ட்டு போய் புகார் பண்ணாங்க. ஏங்க அவங்க மூக்கை உடைச்சிங்க, அதுக்கு பாரமாக நீங்கள் அவரை பழிக்கு பழி வாங்குங்க அப்படின்ட்டாங்க. தேவையில்லாமல் நீங்கள் கையை நீட்டிட்டீங்களா, அவருக்கு அப்பாயின்மெண்ட் இல்லைங்க, அவர் வந்ததுக்காக நீங்கள் கையை நீட்டிட்டீங்களா, அதுக்கு நீங்கள் மன்னிப்பு கேட்கலாம் அல்லது தண்டனை நீங்கள் வாங்கிக்கோங்கன்னு அவர் அடிக்கிறதுக்கு தயாராகிட்டார். யார்? ஃபைரோஸ் தைலமி ரலியல்லாஹு அடிக்கிறதுக்கு அந்த வாலிபர் தயாராகிட்டார். பக்கத்தில் போய் சொன்னாங்க, நீ அடிக்க போகிற ஆள் யார் தெரியுமா? ரசூல்லா ரூஹு பிரியறதுக்கு முந்தி ஒரு செய்தியை சொன்னாங்க. யமன் நாட்டிலே ஒரு இளைஞர் அஸ்வதுல் அன்சி என்ற ஒரு பொய்யனை குத்தி கொன்று விட்டார், நல்ல மனிதர் என்று சொல்லிட்டு ரசூல்லா ரூஹு பிரிஞ்சுது. கடைசி நேரத்தில் ரசூல்லா ஒரு மகிழ்ச்சிகரமாக ஒரு நற்செய்தி சொன்ன ஃபைரோஸ் தைலமி அவரையா நீ குத்த போறேன்னு கேட்டாங்க. அவர் குத்துவார். அதுக்கு பிறகு ரசூலுல்லாவினுடைய சட்டப்படி தீர்ப்பு வழங்கிட்டு ரசூலுல்லாவுடைய பக்தி எப்படி காட்டுறாங்க பார்த்தீங்களா? இந்த அளவிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஒரு
வயசான நேரத்தில் கூட அந்த ஆசை ஆகுமான ஆசை தான். கல்யாணங்கிறது எல்லாத்துக்குமே ஆகுமான ஆசை தான். அலி ரலியல்லாஹு உங்கள் மகளை எனக்கு கல்யாணம் முடிக்கணும்னு ஆசைப்பட்றேன் தாங்களேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் கல்யாணம் முடிக்கக்கூடிய வயசு கடந்துட்டு தானே, நான் கல்யாணம் முடிக்கிறதுக்கு ஆசைப்படுறது எதனாலன்னா ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு ஹதீஸ் தான். குல்லு நசபின் வ ஹசபின் முன்கத்தியூன் இல்லா சபபி வ ஹசபி. உலகத்திலே எல்லா உறவும் ஒரு காலத்தில் ஒரு நூற்றாண்டில் நின்று போயிடும். இன்றைக்கி பாருங்கள், சில குடும்பத்துக்கு சில சஹாபாக்களுக்கு இன்றைக்கும் நசப் இருக்குது. இன்றைக்கும் ரசூலுல்லாஹ்வுடைய முஅத்தின்களில் அபூ மஹ்தூரா ரலியல்லாஹு இருக்காங்கல்ல, மக்காவுடைய முஅத்தின், அவருக்கு இன்றும் இது நசப் இருக்குன்னு எழுதுகிறாங்க வரலாறுல. ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய ஹசபு மட்டும் கியாமத்து நாள் வரைக்கும் இருக்கும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதனால் அவங்களுக்கு ஒரு பெண்ணை கொடுத்துருக்குறேன், அவங்கள்ட்ட ஒரு பெண்ணை எடுத்தால் என் குடும்பம் கியாமத்து நாள் வரைக்கும் இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன், அதனால் உங்கள் பெண்ணை தாங்கன்னு கேட்குறேன்னு சொன்னாங்க. இந்த காரணம் அலி ரலியல்லாஹுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால் வயசு கூட பார்க்காமல் அவர்கள் பேத்தி வயசுக்கு தகுந்த உம்மு குல்சூம் பின்தா ஃபாத்திமா ரலியல்லாஹு அவங்களுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்தாங்கிறத நம்ம பார்க்குறோம். இது மாதிரி எதுக்கு சொல்கிறோம் சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தான பிறகு கூட ரசூலுல்லாவை மையத்து என்று சொன்னவனை மையத்தாக்கி போடுவேன்னு சொன்னாங்க. ரசூலுல்லாவை மையத்துன்னு யாராவது சொன்னால் அவனை மையத்தாக்கிடுவேன். ஈசா அலைஹிஸ்ஸலாம் ரூஹ் வானத்தில் உயர்த்தப்பட்ட மாதிரி ரசூலுல்லாவுடைய ரூஹ் உயர்த்தப்பட்டிருக்கு. மூசா அலைஹிஸ்ஸலாம் பல மாதமாக போயிட்டு திரும்பினாங்க தூர்சினா மலைக்கு. அது மாதிரி ரசூலுல்லாவுடைய ரூஹ் லேட்டாக வரும். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் ரசூலுல்லாவை பற்றி சொல்லும்போது சொல்கிறான், மக்களுக்கு சாட்சியாக ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க அப்படிங்கிறான் அல்லாஹ். சாட்சி சொல்லணும்னா நம்ம அமலை ரசூலுல்லாஹ் பார்க்கணும். நாமளும் ஹயாத்தாக இருக்கிறோம், நமக்கு சாட்சியாக இருக்கக்கூடியவங்க நம்மளை பார்த்தா தான் அங்கே சாட்சியாக இருக்க முடியும். ரசூலுல்லாஹ் ஹயாத்தாக இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் சில வாதங்கள் வச்சாங்க. அவங்க மைண்டு குழம்பி போய் பேசுனதா நிறைய பேர் சொல்கிறாங்க. அவங்கள்ட்ட கேட்கப்பட்டுச்சு, ரசூலுல்லாஹ் வஃபாத்தான பிறகு நீங்கள் மையத்து இல்லை உங்கள் வஃபாத்தாலன்னு சொன்னீங்களே, எதை வச்சு சொன்னீங்க? சில தலீல்களை வச்சு சொன்னாங்க. இந்த அளவிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காதலராக மாறியவர்கள். ஆக கொடூரமாக ஒரு கடுமையானவராக இருந்த உமர் கத்தாப் அவர்களை பெருமானார் மீது ஒரு முரட்டு பக்தராக மாற்றினார்கள் என்றால், இது ஒரு சாதாரண ஒரு குரு சீர பயிற்சியா ஒரு சார் செய்ய முடியுமா? ஒரு தாய் தன்னுடைய முரட்டுத்தனமான தன்னுடைய மகனை முரட்டு பாசமுள்ளவனை ஆக்க முடியுமா? அது சாதாரணமான விஷயமா? நீங்கள் பாருங்கள், ஹுதைபியா உம்ராவில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் ஹரம் ஷரீஃபுக்கு மக்கா என்ற ஊருக்கு மகத்துவம் எப்படி செய்யணுங்கிற மரியாதையை செய்த நபிக்கே மக்காவில் உள்ள நுழையக்கூடாதுன்னா, நுழையக்கூடாதுன்னு சொன்ன 3 பேர்கள் சுஹைல் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு, உர்வத் இப்னு மஸ்ஊத் ஸகஃபி ரலியல்லாஹு அன்ஹு, அதே மாதிரி ஒரு 3 பேர்கள் உள்ளேயே நுழையக்கூடாதுன்னாங்க. புதைல் இப்னு வரக்கா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு காலத்தில் ஹிஜ்ரி 6 அவங்கெல்லாம் எதிரி தலைவர். இதில் சுஹைல் இப்னு அம்ர் ரலியல்லாஹு இருக்காங்களே, ஆரம்ப காலத்தில் ரசூலுல்லாவுடைய பேரை கூட அந்த பத்திரத்தில் எழுதக்கூடாதுன்னு சொன்னார். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் கூட அந்த பத்திரத்தில் எழுதக்கூடாதுன்னு சொன்னார். அழிச்சிருங்க, ரசூலுல்லா வேடே இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னவர். சொன்னது எந்த வருஷம்? ஹிஜ்ரி 6 ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட ஹஜ்ஜிக்கு வந்தார். ஒரு 2-3 வருஷத்தில் சொல்வார்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு ரசூலுல்லா குர்பானி கொடுக்கும்போது அந்த குர்பானி இவர் தான் பிடிச்சிக்கிட்டு நின்னாராம் பக்கத்தில். யார்? பேரை எழுதக்கூடாதுன்னு சொன்னவர், பிஸ்மி எழுதக்கூடாதுன்னு சொன்னவர். நபியவங்க இந்த மினால குர்பானி கொடுக்கும்போது இவர் தான் ஒரு ஆள் பிடிக்கணும்ல, ரசூலுல்லாவுடைய குர்பானி இவர் தான் பிடிச்சிக்கிட்டு நின்னார். ரசூலுல்லா அறுத்தாங்க. அறுத்த முடிஞ்சவன் அங்கேயே மொட்டை அடித்தாங்க. மொட்டை அடித்த போது கீழே கிடக்கிற ரசூலுல்லா முடியல எடுத்து கண்ணில் வச்சுக்கிட்டே இருந்தார். சொல்வார்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு, அந்த காட்சியை நான் பார்த்தேன். இந்த மனிதர் எவ்வளோ நான் நினைத்து பார்த்தேன். ஹுதைபியாவுடைய நாள் எவ்வளோ கடினமாக நடந்து கொண்டார். பிஸ்மி கூட எழுத மறுத்தார். ரசூலுல்லாவுடைய பேரை கூட எழுதக்கூடாதுன்னு சொன்னார். இன்னைக்கு அந்த தலையில் உள்ள முடி கூட கீழே உளுந்துடக்கூடாது என்பதற்காக வேண்டி கண்ணில் எடுக்கக்கூடிய காட்சியை நினைத்து பார்த்தேன். உண்மையிலே மக்கா வெற்றியை விட எங்களுக்கு ஹுதைபியா தான் மகத்தான வெற்றி. மக்களுக்கு அந்த நேரத்தில் ஒரு சிந்தனை, ஒரு விசாலமான சிந்தனையாக இல்லை, லேட்டாக புரிஞ்சுக்கிட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு சொல்லி காட்டுவாங்க. உர்வத் இப்னு மஸ்ஊத் ஸகஃபி தாயிஃப் நகரத்து தலைவர். தாயிஃப் நகரம் ரசூலுல்லாவுக்கு தலைவலியை கொடுத்த நகரம் ஒரு காலத்தில். அந்த ஊரினுடைய ஸகஃபி குடும்பம், மக்கால குறைஷி குடும்பம். இந்த ஊரில் சில குடும்பம் இருக்குது, வாவு குடும்பம், இந்த மாதிரி சில குடும்பம் ஒரு ஊரில் பெரிய குடும்பம், சில குடும்பம் அந்த காலத்திலேருந்து இருக்குங்கிறாங்க. அதை மாதிரி அந்த காலத்தில் குறைஷிகள், அரபு நாட்டில் குறைஷி குடும்பம் பெரிய குடும்பம்.
மதீனாவில் அன்சாரி குடும்பம்னா பெரிய குடும்பம், ஒவ்வொரு ஊர்லேயும் பனு நஜ்ஜார் பெரிய குடும்பம். அதே மாதிரி தாயிஃப் நகர பனு சகீஃப், சகீஃப் குலத்து தலைவர் உருவத்துபுன் மசூது சகஃபி ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் தாயிஃப் நகரத்துக்கு போயிருக்கும்போது அவர் ஊர்லேயே கிடையாது. தாயிஃப் யுத்தத்துக்கு போய் திரும்பின உடனே ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு ரபியுல் அவ்வல் மாதம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை தனியாக வந்து சந்திச்சாங்க. ஊரே எதிராக இருக்குது. முதல்ல இஸ்லாத்துக்கு வந்தாங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, நீங்கள் இஸ்லாம் தெளிவிட்டீங்க, அடுத்து என்ன செய்ய போகிறீங்க, எங்கள் ஊருக்கு தாவா பிரச்சாரம் பண்ண போகிறோம், கொன்றுவாங்க உங்களை அப்படின்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, உயிரோடு திரும்ப மாட்டீங்க நீங்கள் அப்படின்னு. என்ன சொல்கிறீங்க நாயகமே, அந்த ஊரில் உள்ள கன்னி பெண்ணை விட என்னைய தந்தையாக நினைக்கிறான் என் ஊருக்காரன். எங்கள் தாயிஃப் நகரத்தில் தன்னுடைய பெத்த பிள்ளையை மீது நேசிக்கிறத விட என்னைய இந்த ஊர் தலைவங்கிற அடிப்படை எனக்கு மரியாதைன்னு. நான் சொல்கிறத நான் சொல்லிட்டேன், நீங்கள் போய் தாவா பிரச்சாரம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உயிருக்கு கேரண்டி கிடையாதுன்னா. அதுதான் நடந்தது. சுபுகு நேரத்திலே பாங்கு சொன்னார்கள், ஒருத்தங்க அம்பு எய்து கொன்று விட்டான். சீரியஸாக இருக்கும்போது கலவரமானது. சக்கஃபி குடும்பத்தினர்கள் கலவரத்தில் இறங்கினார்கள். என்னால் ஊர் 2000 வேண்டாம், நடக்க வேண்டியதை பாருங்கள், எனக்கு இப்படி ஒரு ஷஹாதத்து பதவி வருங்கிறத ரசூலுல்லாஹ் பையத் செய்யும்போதே சொல்லிட்டாங்க. எனக்கு ஊரை நான் பிரச்சாரத்துக்கு கூப்பிட்டா என் உயிருக்கு கேரண்டி இல்லைங்கிறது ரசூலுல்லாஹ் முன்னாலேயே சொல்லிட்டாங்க. இதன் மூலம் ரசூலுல்லாஹ் நபிங்கிறது என்னுடைய மரணத்திலையும் நிரூபணமாகும். அதனால் நீங்கள் கலவரம் பண்ணக்கூடாது, களிமா சொல்லுங்க. என்னை அடக்க வேண்டிய இடம் ரசூலுல்லாவுக்காக உயிரை கொடுத்த முஜாஹிதீன்கள் அடக்கப்பட்ட இடத்துல கொண்டு என்னை அடைக்கிறங்க, இதுதான் என்னுடைய கடைசி வசியத்துன்னு சொன்னான். உருவத்துபுன் மசூது சக்கஃபி ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாவையே உள்ள நுழையக்கூடாது என்று சொன்ன தலைவரை ரசூலுல்லாவுக்காக உயிரையே கொடுக்கணும் என்று சொல்கிற அளவுக்கு உணர்வை கொடுத்த அந்த நபி இதயத்தை வெல்லவில்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு பிரதமர் அந்த கட்சிக்காக அந்த உயிரை கொடுத்தவர் இறந்து விட்டால் ஒரு ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவிப்பாங்க, அப்படி தானே? ரசூலுல்லாஹ் என்ன பேட்டி கொடுத்தாங்க தெரியுமா? உருவத்துபுன் மசூது சக்கஃபி மரணம் சாதாரண மரணம் இல்லை. யாசீன் சூறால அல்லாஹ் ஒரு முஜாஹிதை பற்றி சொல்கிறான், ஹபீபுன் நஜ்ஜார் ஒரு தியாகியை பற்றி சொல்கிறான். அந்த ஹபீபுன் நஜ்ஜார் என்ற தியாகி அந்தாக்கியா நகரம் சொந்த ஊர், அந்த ஊரில் போய் தாவா பிரச்சாரம் பண்ணதுக்கு அந்த ஊருக்காரனே வெட்டி போட்டான். அந்த ஜனாசா அந்த ரூஹு பேசிக்கிட்டே போச்சுங்கிறதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கி காட்டினாங்க. இவர் சாஹிபு யாசீன், யாசீன் சூறாவில் சொல்லப்பட்ட அந்தாக்கியாவில் உள்ள அந்த ஹபீபுன் நஜ்ஜாருடைய பாக்கியத்தை பெற்றவர். தாயிஃப் நகரவாசிகளே அவங்களே கொண்டாங்கல்ல அவரை. அதே மாதிரி புதைல் இப்னு வரக்கா ரலியல்லாஹு அன்ஹு எல்லாருமே பெருமானாரின் பரக்கத்து பிரியர்களாக, யாரெல்லாம் உள்ளே வரக்கூடாதுன்னு சொன்னவங்களாம் அவங்கெல்லாம் பரக்கத்து பிரியர்களாக. புதைல் இப்னு வரக்கா அவங்கெல்லாம் ஒரு நாள் மகன்களை கூப்பிட்டாங்க, மகன்களே உங்கள்கிட்ட ஒரு லெட்டர் எடுத்து தர்றேன், இந்த லெட்டர் ரசூலுல்லாஹ் எனக்கு எழுதி கொடுத்து துவா செய்து சில நசீகத்து எழுதி தந்திருக்கிறாங்க, இஸ்தௌசு, இதன்படி நீங்கள் அமல் செய்யுங்க. ரசூலுல்லாஹ் எங்களுக்கு எந்த விஷயத்தை நடவடிக்கை அமல் செய்ய சொன்னாங்களோ இதன்படி செய்யுங்க. இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன், இந்த பெட்டியில் லெட்ரு இருந்தால் லன் தஸாலு மாதாம ஃபீக், இந்த கடிதம் இருக்கும்போதெல்லாம் நம்ம வீட்டுக்கு அல்லாஹ்வுடைய அருள் இருந்துக்கிட்டே இருக்குன்னா. ஒரு பரக்கத்து பிரியராக மாறிட்டார். எல்லாமே புதைல் இப்னு வரக்கான்னு நீங்கள் வரலாறில் தட்டினாலே இந்த லெட்ரு மேட்ரு வந்துடும். உஸ்துல் காபா வரலாறு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி மாற்றினார். வெளிநாட்டுக்கு போய் கலவரம் பண்ண போனார் அம்ரு இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு காலத்தில். ரசூலுல்லாஹ் ஆப்பிரிக்கா மன்னர் நஜ்ஜாஷிக்கு லெட்ரு போட்ட உடனே கப்பல் ஏறி நஜ்ஜாஷி மன்னர் அரசவைக்கே போய் எங்கள் ஊரையே ரெண்டாக்கிட்டார். இந்த ஆள் ஊரை விட்டு துரத்துங்க இவரை. இந்த ஆட்கள் ரசூலுல்லாஹ் ஒரு 60 பேரை கப்பலில் அனுப்புனாங்கல்ல, இந்த கப்பலில் அனுப்புனவங்களாம் துரத்தி விடுங்க. அரசர் கன்னத்திலே ஒரு அறை வச்சுட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பக்தர்லங்க அவர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி அவங்க அந்த எங்கள் ஊரையே ரெண்டாக்கிட்டாங்க, அதனால் இந்த 60 பேரை துரத்தி விடுங்கன்னு சொன்னோன்னா நஜ்ஜாஷி மன்னர் கோபத்தில் அடிச்சிட்டார். சொல்வார்கள் அம்ரு இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு சக்ராத் நிலையில் அழுதாங்க. சஹீஹ் முஸ்லீமில் வருது, மகனே என் வாழ்க்கையில் 3 வகையான கட்டங்களை கடந்தவனா. ஒரு கட்டம் ரசூலுல்லாஹ்வினுடைய முரட்டுத்தனமாக அவர்களை கொல்லணுங்கிறதுல, சமயம் கிடைத்தால் கொல்லணும் என்கிறதுல என்ன மாதிரி ஆசைப்பட்டவன் யார் இருக்க மாட்டான் அரபு நாட்டில், அவ்வளோ ஆசைப்பட்டவன். ஆனால் அதே நிலையில் நான் இறந்திருந்தால் துருவா நரகத்துக்கு போயிருப்பேன். அல்லாஹ் எனக்கு இன்னொரு கட்டத்தை தந்தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை விட அதிகமாக பிரியப்படக்கூடிய ஆள் என்னை விட யாரும் இல்லாத அளவுக்கு என் இதயத்தை மாற்றினான். அந்த பிரியம் வந்த பிறகு என் கண்ணை திறந்து கூட ரசூலுல்லாஹ் முகத்தை பார்க்க முடியலை என்னால். என் கண்ணை திறந்து கூட
பார்க்க முடியல. சொல்வார்கள், ஒமா கான அஹப்பு இலைய மின் ரசூலில்லா வலா அஜல்ல ஃபி ஐனி மினு, என் கண்ணில் அவர்களை விட கண்ணியமான ஆள் யாரும் தெரியல. அப்படி தெரிஞ்சதனால் கண்ணை திறந்து கூட பார்க்க முடியாம எப்பொழுதுமே நீங்க பார்க்கலாம், மிஷ்காத்தில் ஹதீஸ் வரும், ரசூல்லா பள்ளியாசலுக்கு வந்த சஹாபாக்கள் பார்க்கவே மாட்டாங்க ரசூல்லாவை. அப்படி இப்படி லேசாக பார்க்குறது ஒன்று அபூபக்கர் நாயகம் பார்ப்பாங்க அல்லது உமர்லான்னு பார்ப்பாங்க. அப்படி பார்த்துட்டு லேசாக சிரிச்சிட்டு போயிடுவாங்க. மற்றவங்க எல்லாருமே குனிஞ்சுக்கிட்டு தான் நிற்பாங்க. ரசூலுல்லாவை கொல்லணும் ஆசைப்பட்ட ஒரு மனிதர் சொல்கிறார்கள், ரசூலுல்லாவை விட கண்ணியமான ஆள் என் கண்ணுக்கு தெரியல. உமா குந்து உத்தீக்கு, எனக்கு சக்தியே கிடையாது ரசூலுல்லாவை பார்க்குறதுக்கு. நீங்கள் அதை நான் சும்மா ஒரு ஓவராக பேசலை. நீங்கள் என்னை பார்த்து ரசூலுல்லாவுடைய அங்கே அடையாளம் எப்படி இருப்பாங்கங்கிற விவரிக்க சொன்னால் எனக்கு தெரியாது, ஏன்னா நான் ஒழுங்காக பார்க்கவே இல்லைங்கிறாங்க. அப்படின்னா உலகத்திலே அதிகமாக கொள்றதுக்கு ஆசைப்பட்ட ஒரு ஆளை பார்க்கக்கூடிய தாக்கத்து இல்லாதவங்களாக மாற்றினாங்களே, இது சாதனை இல்லையா? இதே மாதிரி ஒரே ஜனாசால 2000 குழப்பவாதிகளை அவுலியாக்களாக ரசூல்லா மாற்றி காட்டினாங்க. ஒரே ஜனாசால ஷேகுல் ஹிந்த் ஹாஜா முஞ்சிஸ்தி அஜ்மீரி ஒரு பயணத்தில் 90 லட்சம் பேரை இஸ்லாத்துக்கு கொண்டு வந்தாங்களா என்ன? அதே மாதிரி ஆன்மீகவாதிகள் ஆதிக்கமெல்லாம் அப்படித்தான். ஒரு சமயம் ரசூல்லாவுடைய அகல பயத்தை சார்ந்த ஜெயினுல்லா ஆபிதீன் ரலியல்லாஹு ஹஜ் செய்ய வந்தாங்களாம். அஜுல் அஸ்வது கல்லை முத்துறதுக்கு மக்கள் ஆட்டோமேட்டிக்காக அப்படி ஒதுங்கிட்டாங்க, அவங்களுக்கு மட்டும் கல்லை கொடுத்துட்டு. அதே சமயத்தில் அந்த நாட்டை ஆளக்கூடிய யசீத் இப்னு அப்துல் மலிக் வர்றாரு. ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக், அவர் தான் ஜனாதிபதி, அவருக்கு இடமே யாரும் கொடுக்கல. அரசியல்வாதிகள் இதயத்தை ஆளவில்லை, வெல்லவில்லை. ஆன்மீகவாதிகள் இதயத்தை வென்றார். மன்னர் ஹாரூன் ரஷீத் பாதுஷா ஆட்சி செய்த காலத்தில் அவங்க மனைவி சுபைதா அம்மா ஹரம் ஷரீஃபில் தங்கியிருந்தாங்க. ஒரு ஆலிம் தவாஃப் செய்கிறார், ஆயிரக்கணக்கான பேர் பின்னால் போகிறாங்க. அவர் கல்லெறிந்தால் பின்னால் ஒரு கூட்டம் ஓடுது. எட்டி பார்த்தாங்க, யாரா இது? அரசர் ஆட்சிக்கு வரல, ஒரு ஆள் போகிறாங்க, அவங்க பின்னால் இத்தனை ஆயிரம் பேர் ஓடுறாங்களே, யார்? ஆலிமுல் இராக் அப்துல்லாஹ் இப்னு முபாரக் என்று சொல்லப்பட்டது. ஒரு ஆலிம் வந்திருக்கிறாங்க, இறைநேசர். இமாமுல்லா அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி மாணவர், வேறு யாரும் இல்லை. உலகத்தில் ஹனபி மதுஹபை பிரச்சாரம் பண்ணதில் அவங்களுக்கு ஒரு பெரும்பங்கு இருக்கு. அப்போ சொன்னாங்களாம், என்னுடைய கணவர் ஆட்சி நடக்கலை, இந்த ஆலிமுடைய ஆட்சி தான் அங்கே நடக்குது. லா முல்க் ரஷீத் ஹாதல் முல்க் மலிக், இவர் தான் அரசர். என்னுடைய கணவர் தன்னுடைய உடலைத்தான் ஆளுகிறார், ஆனால் இவர் உள்ளத்தையே இவர் ஆளுகிறார்னு சொன்னாங்க. அதே மாதிரி முனாஃபிக்கு தலைவன் அப்துல்லா இப்னு உபை இறந்தான். அந்த ஜனாசாவை கூட ரசூல்லா கண்ணியமாக நடந்துக்கிட்டாங்க. அவன் ஒரு கண்ணியமாக நடந்துக்கல. ரசூல்லாவுடைய மனைவியை கூட கண்ணியமான வார்த்தையால் யூஸ் பண்ணலை, ஆனால் அவன்கிட்ட கூட கண்ணியமாக நடந்தாங்க. இதை பார்த்த 2000 பேர் முனாஃபிக்கீன்கள். முனாஃபிக் என்று சொன்னாலே அதுக்கு இன்னொரு அர்த்தம் காஃபிர்னு அர்த்தம். முனாஃபிக் என்று சொன்னாலே காஃபிர் தானே. இன்னல் முனாஃபிகீன ஃபிதர்கில் அஸ்வல், நரகத்தில் லாஸ்ட் தட்டு அவனு தாங்கிறான் ஆள். அந்த 2000 பேர் அங்கேயே தௌபா செய்து சஹாபியாக மாறினார்கள். கஸ்தலானியில் புகாரி ஷரீஃப் விரிவுரையில் அல்லாமா கஸ்தலானி எழுதுவாங்க, ஒரு மையத்தினுடைய ஊர்வலத்தில் கூட 2000 பேருடைய இதயத்தை மாற்றினாங்களே, இது சாதனை இல்லையா? தலைவர்கள் ஹர்மலத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு முனாஃபிக்கின் லீடர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், என் நாக்கு கலிம ஈமான் இருக்குது, இதயத்தில் நிஃபாக் இருக்குன்னு சொன்னாங்க. என்ன சொன்னால் தலைவர், முனாஃபிக்கினுடைய தலைவர்கள் எல்லாம் தொண்டராக மாறினாங்க. நாயகமே, நான் நிறைய தொழமாட்டேன், சாட்டா முனாஃபிக்கின்கள் தான் சாட்டா தான் தொழுவாங்க. என் நாவில் ஈமான் இருக்குது, இதயத்தில் முனாஃபிக் இருக்கு, என்னைய பரிசுத்தப்படுத்துங்க. நாக்கை பிடிச்சி ரசூலுல்லாஹ் துஆ செய்தாங்க, அல்லாஹும்ம தஹீர் கல்பஹு, இவர் இதயத்தை சுத்தப்படுத்தி யா அல்லாஹ், வகஃபிர் தன்பஹு. ஒரு மனுஷன் முன்னால் நின்றுட்டார்லங்க, ஊரு புள்ள கவிதை எழுதி கேவலப்படுத்தினார் கஅப் இப்னு ஸுஹைர். 18 பேரில் கஅப கண்டா கொன்றுங்கன்னாங்க. மக்கா வெற்றியில் கஅப கண்டா கொன்றுங்கன்னு சொன்னாங்க. அதே கஅப் இப்னு ஸுஹைர் ரலியல்லாஹு அன்ஹு கொஞ்சம் காசு கொடுத்த பணக்காரருடைய காசுக்கு எழுதினார்களோ இல்லையோ, பின்னாலே ரசூலுல்லாஹ் ஒரு பொன்னாடை போத்தின பொன்னாடையை 10 கோடி ரூபா தர்றேன், அந்த பொன்னாடையை தான் கேட்டதுக்கு தரமாட்டேன், ரசூலுல்லாஹ் எனக்கு கொடுத்த பொன்னாடையை தரமாட்டேன். 10 கோடி ரூபா, 10,000 தீனாருங்கிறது, ஒரு தீனார் என்பதே 10,000 ரூபா. இன்னைக்கு ஒரு தீனார் என்று சொன்னாலே 10,000 ரூபா, 4 கிராம் இருக்கும். அது
10 கோடி ரூபா கொடுத்தா கூட ரசூலுல்லாவுக்கு எனக்கு கொடுத்த துண்டை கொடுக்க மாட்டேன் என்று சொன்ன புலவருடைய இதயத்தை மாற்றினது பெருமான் இல்லையா? சொன்னார்கள் ஹர்மலத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு, யா ரசூலுல்லாஹ், என்னை மாதிரி நிறைய முனாஃபிக்கு தலைவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க, அவங்களும் வந்தா நீங்கள் திருத்துவீங்களா? அவங்க வந்தா நாம் நினைச்சோம், நீங்கள் வந்தா இஞ்சி மஞ்சானா கமா ஜீத்தனா இஸ்தக்ஃபர்னா லகு, நீங்கள் வந்த மாதிரி அவங்களும் வந்தால் அவங்க நாக்க பிடிச்சும் நம்ம சுத்தப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி காட்டினாங்க. அதே மாதிரி பாருங்க, வெட்டின உறுப்பை ஒட்டிடலாம், வெட்டின இதயத்தை ஒட்ட முடியாது. உடைந்த உறுப்புகளை ஒட்டிடலாம்ல, அங்கே ஆக்சிடென்ட்ல கையை எடுத்துறான் ஒட்டிடலாம்ல எப்படியாவது ஒரு மாதிரியா. அப்போ உடைஞ்ச உறுப்பை ஒட்டிடலாம், ஆனால் உடைஞ்ச இதயத்தை ஒட்ட முடியாது. எந்த டாக்டராலும் உடைஞ்ச அல்லாஹ் ரசூலால் மட்டும்தான் அதை செய்ய முடியும். உடைஞ்சு போன இதயத்தை ஒட்டுறது யார்? ரசூலுல்லாவுடைய அலாமத்து நுபுவா முஜிஸான்னு ஒரு பாடத்தில் மஜ்மூ ஸபாய் ஹதீஸில் நிறைய ரசூலுல்லாவுடைய அற்புதத்தை எழுதிட்டு வருவார். அதில் ஒரு சமயம் ஒரு புருஷன் பொஞ்சாதி கீரி பிள்ளையும் பாம்பு மாதிரி சண்டை போட்டே வந்தாங்க. உள்ளே வரும்போது, இந்த மனுஷனை விட எனக்கு பிடிக்காத ஆள் யாரும் கிடையாது, இந்த பொஞ்சாதியை விட எனக்கு பிடிக்காத ஆள் அப்படின்னு சொல்லிக்கிட்டே உள்ளே வர்றாங்க. வரும்போதே தகராறு, சொல்லும்போதே தகராறோடு உள்ளே வருது. இங்கே ஜாபீர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, நான் அந்த கூத்தை பார்த்தேன், அவங்க வரும்போது அடிதடியோடு வந்ததையும் பார்த்தேன், போகும்போது அணைச்சிட்டு போனதையும் பார்த்தேன். அடிதடியோடு வந்தவர்கள் என்ன வேலை பார்த்தாங்க? கவுன்சிலிங்காக பண்ணாங்க. நீதிபதிகள் 10 கூட்டம் போட்டு பேசிக்கிட்டு இருக்கான், சமாதானம் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது இன்றைக்கி எத்தனை இடங்களில். ஆனால் ஒரே ஒரு வேடு, 2 தலையை சேர்த்து வச்சு அல்லாஹும்ம யுதின் சாஹிப் குல்ல மின்ஹுமாலி சாஹிபிஹி, இவர்களில் ஒவ்வொருத்தரையும் மற்றவங்களுக்கு நெருக்கமாக்கிய அல்லிஃப் பைனஹுமா, அவங்களை நெருக்கமாக்கக்கூடிய அல்லாஹ். ஒரே ஒரு வார்த்தை, கையை கோர்த்துக்கிட்டு போனார்கள் வெளியே போகும்போது. ஆக உடைந்த இதயத்தையும் ஒட்டுறது. இதோட இன்னொரு விஷயம் தெரியுமா? இன்னொரு கேஸ், அந்த புள்ள போகும்போது என்ன சொல்லிச்சு தெரியுமா? என் கணவர் மாதிரி உலகத்தில் பிரியமான ஆள் யாருமே கிடையாது. இதுதான் புகாரே பண்ணிச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி சொல்ல வச்சாங்க தெரியுமா? சொன்னாங்க உமர்லான்னு பார்த்து, உமர் அவர்களே குறித்து கொள்ளுங்கள், இது கூட நான் நபிங்கிறதுக்கு ஒரு அத்தாட்சின்னு சொன்னாங்க. உலகத்தில் எனக்கு பிரியமே இல்லை அப்படின்னு சொன்னாலும் எனக்கு தலாக்கு சொல்லுங்க, என்னை பிரித்து விடுங்க, இப்படியே ஒரு பெண்ணு சொல்லுச்சு. ஃபர்ரிக் பைனி ஓ பைன சவுஜி, என் மாப்பிள்ளையை என்னை பிரித்து விட்ருங்க அப்படின்னு சொன்ன புள்ள சொல்லுது இன்னொரு சந்திப்பில், அவரை மாதிரி எனக்கு பிரியமான ஆள் யாரும் கிடையாது, அதை விட நீங்கள் தான் நாயகமே பிரியம், அடுத்து அவர் தான். ஆக இப்படியெல்லாம் உடைந்த இதயத்தை ஒட்ட வைத்த நபி ரசூலுல்லாஹ். மக்கா வெற்றியில் தவாப் சீட்டு இருந்தாங்க. சில போலியான ஆட்கள் சில பேர் இருந்தாங்கன்னு சொன்னாங்கல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய வெற்றி எதிர்பார்த்து. அதில் ஒரு ஆள் கத்தியை வச்சுருந்தார், குத்திடணும். கூட்டத்தோடு கூட்டமாக நிறைய பேர் திருடுறான்ல இன்னைக்கு காபத்துலால், அதை மாதிரி கூட்டத்தோடு கூட்டமாக ரசூலுல்லாஹ் பக்கத்தில் வந்தால் குத்திர வண்டி தான் கத்தியை ஒழிச்சு வச்சுருந்தார். அவர் யாருன்னா ஃபலால் இப்னு உமைர், முஸ்லீம் என்ற வேஷத்தில் புதுசாக இஸ்லாத்தை தழுவியவர். விரோதத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்திலே பார்த்தாங்க, இந்த ஆள் குத்துறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பக்கத்திலே வந்தவுடனே, யா ஃபலாலா மா குந்த தஹதுசு நஃப்சுக்க, உன் மனசு என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டாங்க. திக்ர் செய்கிறானா அப்படி என்ன சொன்னார்? அவர் திக்ர் செய்கிறேன் அப்படின்னாரு. நான் தஸ்பீ செய்கிறேன், திக்ர் செய்கிறேன்னார். ரசூல் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அப்படின்னாங்க. என்ன சொன்னாங்க? அவர் நினைச்சது ஒன்று பொய் சொல்கிறாரு, அஸ்தக்ஃபிருல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் தன்னுடைய கையை நெஞ்சில் அப்படி அடித்தாங்க. சொல்கிறாங்க, வல்லாஹி மா ரஃபஅ யதஹு அன் சதிரி ஹத்தா மா ஹலக்கல்லாஹு ஷைஅன் அஹப்பு இலைய மின்ஹு. ரசூலுல்லாஹ் வச்ச கையை கூட தூக்கலை, எனக்கு உலகத்திலே அவங்க தான் எனக்கு நம்பர் 1 உசுராக ஆகிட்டாங்க. கத்தியால் குத்த நினச்சவர் சொல்கிறாங்க, ஒரு செகண்டில் கை வச்சு எடுக்கிறதுக்கு எத்தனை செகண்டுங்க ஆகும்? இந்த மாதிரியெல்லாம் அந்த உலகத்தில் இதயத்தை யாராவது இது பண்ண முடியுமா? அதே மாதிரி ஹுனைன் யுத்தம், சுயூத்தி இமாம் ஒவ்வொரு யுத்தத்தில் உள்ள அற்புதத்தை சொல்லும்போது சொல்லுவாங்க, ஹுனைன் யுத்தத்தில் ஒரு அதிசயம் நடந்துச்சு. ஷைபத் இப்னு உஸ்மான் அவங்களும் இதே மாதிரி தன்னுடைய வாப்பா கொல்லப்பட்டதுனால, சின்ன வாப்பா கொல்லப்பட்டதுனால, பத்ர் யுத்தத்தில் 2 பேரை இழந்ததுனால ரசூலுல்லாவை குத்தி கொல்லணும். ஹுனைன் யுத்தத்தை பார்க்கணும், யாருக்கு வெற்றின்னு பார்க்கணும். ரசூலுல்லாவுக்கு வெற்றின்னு அப்படி முஸ்லீம் மாதிரி நடிச்சிடணும். ரசூலுல்லாஹ் தோக்கிற மாதிரி வந்துருச்சுன்னா நாம் வெட்டிட வேண்டியதான் ரசூலுல்லாவை அப்படின்னு முடிவில் ரசூலுல்லாஹ் பக்கத்தில் வந்தேன். வலது பக்கம் வந்தால் அப்பாஸ் ரலியல்லாஹு பாடிக்கிட்ட நிற்கிறாங்க ரசூலுல்லாஹ் பக்கத்தில். ரசூலுல்லாஹ் பக்கத்தில் யாரும் வந்துடக்கூடாதுன்ட்டு. இடது பக்கத்தில் போனால் ரசூலுல்லாவுடைய தம்பி நிற்கிறாங்க, அபூ சுஃபியான் இப்னு ஹாரிஸ், ரசூலுல்லாவுடைய பெரியாப்பா மகன், அவன் பக்கத்தில் நிற்கிறாங்க. தம்பி பக்கத்தில் நிற்கிறாங்க ஒரு பக்கம்,
சின்ன அப்பா பக்கத்து நிற்கிறாங்க, 2 பேரும் விடமாட்டாங்க நம்மளை அப்படின்ட்டு பின்னால் சான்ஸ் இருக்கான்னு பின்னால் பார்த்தா மலக்குமார்கள் தீ காட்டுறாங்க. பின்னால் குத்தினீங்கன்னா இதால் தூக்கிடுவேன். மலக்குமார்கள் ஹுனேன் யுத்தத்தில் வந்து மலக்குமார்கள் சிவப்பு தலப்பாவில் கலந்து கொண்டார்கள் வருதுல்ல, சுயுத்திமாம் சொல்கிறாங்களே, தீப்பந்துங்கிறது கூட மலக்கா கூட இருக்கலாம். ஏன்னா மலக்குமார் எந்த ரூபத்திலும் வருவாங்கல்ல, அதை பார்த்தோன்னே பயந்துட்டாங்க. எந்த ரூபத்திலையும் எல்லாமே ரசூலாவை சுற்றி பாதுகாப்பு இருக்குது அப்படின்ட்டு இந்த சமயத்தில் ரசூல்ல நெஞ்சில் ஒரு அடித்து அஹ்ரஜில்லாஹு மின் ஷைபத் உஸ்மான் ஷைத்தான், ஷைபத் உஸ்மான் நெஞ்சிலேருந்து ஷைத்தான் அல்ல வெளியாக்குவானாக அப்படின்னு அடித்தாங்க. சொல்கிறாங்க ரசூல்லா கையை வெளியே எடுத்த உடனே என் கண்ணு காதை விட என்னுடைய உணர்வை விட ரசூல்லா உயிராக எனக்கு ஆகிட்டான். என் உணர்வை விட காது எவ்வளோ முக்கியம், கண் எவ்வளோ முக்கியம், அதையெல்லாம் விட என் உணர்வை விட ரசூல்லா எனக்கு உகப்பாயிட்டாங்க. ஒரு நெஞ்சில் ஒரு அடிதான் வச்சாங்க, அதோடு அவ்வளோ மாற்றம் பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுதைபியாவை வந்த பொழுது ரசூல்லா ஜமாத் நடத்திட்டு இருந்தாங்க. சொல்வார்கள் காலித் பின் வலீத் ரலியல்லாஹு ரசூல்லாவை கொன்றலாமா அப்படின்னு பிளான் பண்ணிக்கிட்டே இருந்தேன். பக்கத்தில் எனக்கு நேராக தொழுதுட்டு இருந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுதைபியாவில். காலித் பின் வலீத் சொல்கிறாங்க, நான் கொல்லலாமான்னு யோசனை பண்ணிகிட்டு இருந்தேன். சரி விட்டுருவோமே அப்படின்னு விட்டுட்டேன். அந்த அளவிற்கு கொலவெறியோடு திரிந்த காலித் பின் வலீத் ரலியல்லாஹு உஹது போர்க்களத்தில் பல் உடைக்கப்படுறதுக்கும் 70 பேர்கள் ஷஹீதாகிறதுக்கும் முக்கிய பங்கு வகித்த காலித் பின் வலீத் ரலியல்லாஹு என்று எப்படி ரசூலை வளைச்சி போட்டாங்க பாருங்க. எதிரியை யாராவது விசாரிப்பாங்களாங்க? சொந்தக்காரங்களை தான் விசாரிப்பாங்க. அவங்க நல்லா இருக்காங்களா, இவங்க நல்லா இருக்காங்க கேட்பாங்க. அவன் எப்படி இருக்கான், நம்ம வில்லை எப்படி இருக்கான், அப்படி யாராவது கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. ஆனால் ஹுதைபியாவில் உம்ராவுக்கு வந்த நேரத்தில் காலித் பின் வலீதை காணலையேன்னா அவர் எங்கே போயிருக்காரு அப்படின்னு விசாரித்தாங்களாம். காலித் பின் வலீத் ரலியல்லாஹு ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு உம்ரா கலா செய்ய வரும்போது ஊரில் இல்லை. ஆனால் ரசூல்லா விசாரிச்சிருக்காங்க. இவ எல்லாரும் சொன்னாங்க, உங்களை கேட்டாங்களே நீங்கள் ஒன்றும் அவர் வில்லாளாக இருந்தால் நேரத்தில் கூட ரசூலுல்லா விசாரித்தவொன்னு ரசூல்லா நம்மளை விசாரித்தாங்களா? ஒரு பிரியம். இந்த நிலையில் ரசூல்லாவுடைய மைமூனா அம்மாவை கல்யாணம் முடித்தோன்னு நம்முடைய மாமியை கல்யாணம் முடிச்சுட்டாங்களே, குடும்பத்து பெண்ணை கல்யாணம் முடிச்சுட்டாங்களே, ஒரு குடும்பத்தினுடைய பற்று அப்படியே வளைச்சி போட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளைச்சி போட்டாலும் காலில் விழுறதில்லை, ரசூல்லாவுடைய கீழே விழுற முடிய கூட தலையில் தூக்கி வச்சு சுற்றினாங்க. பார்த்தீங்களா காலித் வலீத் ரலியல்லாஹு. இது உலகத்தில் சஹாபாக்களுக்கு இப்படி ஒரு கற்பனை யார் சொல்லி கொடுத்தது? இப்படி ஒரு ரசூலுல்லாவுக்கு இப்படி ஒரு பயிற்சி நடந்தா, ஒழுக்க பாடம் நடந்துச்சா? ஏன் முடியத்தையும் இப்படி தலையில் வைக்கணும்? ஹதீஸ்லேயே வருது. இது வரலாற்று செய்தி கிடையாது, ஹதீஸ்லேயே வருது. சொல்வார்கள் பலம் அஷ்ஹது கிதாலன், அல்லாஹ் எனக்கு வெற்றியை கொடுத்ததே என் நபி கொடுத்த, என்னுடைய நபியின் மூலம் கிடைச்ச இந்த பாக்கியமான திருமுடி தான் சொல்லுவாங்க. விஷத்தை குடிச்சு உலகத்தில் யாராவது உயிர் வாழ்ந்துருக்காங்களா? விஷத்தை குடிச்சு உலகத்தில் உயிர் வாழ்ந்தா யாரும் கிடையாது. அப்படி குடிச்சிட்டு நேராக ஐசியூஆரில் தான் வைக்கணும் அந்த ஆளை. ஆனால் ஒரு சமயம் மோசமான விஷப்பாம்பு சும்முசா, கொடுமையான விஷம், அந்த விஷத்துக்கு மருந்தே கிடையாது. எழுதுவாங்க, இந்தியாவிலே தயாராகக்கூடிய ஒரு கொடுமையான ஒரு விஷத்தை ஒரு சமயம் விவாதம் நடந்துச்சு. ஈரானில் சத்திய மார்க்கம் எது விவாதத்துக்கு ஆதாரம் என்னன்னா, விஷத்தை குடித்து நான் களிமாவை சொல்லி நிரூபித்து காட்டுறேன் பார் அப்படின்னா. இந்த மாதிரியெல்லாம் நம்ம விஷப்பரிச்சையில் நாம் இறங்க மாட்டோம். ரசூலுல்லாஹ் மீது எவ்வளோ நம்பிக்கை பாருங்கள். இதில் என்ன விஷயம்னா, அதை ருசித்து தேனை செப்பின மாதிரி செப்பி குடித்தாங்களாம். ஹீரா நகரில், கூஃபாவில் ஹீரா நகரில் ஒரு வயசான ஒரு பெரியவர் வந்தார், அப்துல் மசீஹ் ஒரு பாதர். அந்த பாதிரி தான் அவர் கொண்டு வந்தார் அந்த பிச பாட்டில். என்னங்க பாட்டெல்லாம் தீட்டு வரீங்களே என்னன்னு கேட்டாங்க. இல்லை, உங்களோடு பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம், நீங்கள் சாதகமாக பேசினீங்கன்னா இங்கே ஊற்றிடுவேன், இல்லைன்னா இதே குடித்து தற்கொலை பண்ணிடுவேன், அதை கொண்டாங்க பார்ப்போம் அப்படின்னு பார்த்துட்டு தன்னுடைய கையில் அப்படியே ஊற்றி ராகத்தில் ஊற்றி அப்படியே நக்குனாங்களாம். நக்கிட்டு கொஞ்சம் தண்ணியை குடித்தாங்களாம். குடிச்சிட்டு அப்படியே நெஞ்சில் ஒரு அடி அடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்தாங்க. வேத்து அப்படியே கொட்டிச்சு. வந்தால் அப்படியே மிரண்டுட்டார். என்னடா விஷத்தை குடித்து தேன மாதிரி நக்குறாருங்க, இவங்கெல்லாம் சாதாரண ஆள் கிடையாது போல தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு தங்கள் ஆட்கள்கிட்ட போய் சொன்னார், இவங்களை எதிர்த்து நம்மளால் நிற்கவே முடியாது, இவர்களெல்லாம் ஒரு புதுமையான பயிற்சியை பெற்ற ஆட்கள் மாதிரி, மஸ்னூன் பண்பட்டவர்கள், உண்மையிலேயே பண்பட்டவர்கள் தான். ரசூலுல்லாவுடைய மடியில் அபூபக்கர்லான் மடியில் இருக்கும்போது அந்த விஷப்பாம்பினால் அபூபக்கர்லான் ரூய் பிரியலையே, ரசூலுல்லாவை தாங்கக்கூடிய அந்த நேசத்தை தாங்கினால் எவ்வளோ பெரிய விஷத்தை கூட எதிர்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு துணிச்சலை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசத்தின் மூலமாக பெற்றவர்கள். இப்படி உலகத்தில் பொம்பளைங்க பார்த்தீங்களா, பெண்கள்
ஆண்கள் பெண்களுக்கு சளைத்தவர்கள் இல்லை என்ற அந்த காலத்தில் பெண்கள் பாருங்க, ஒரு ஆளை பிரியப்பட்டுட்டா அந்த பெண்கள் மனசை மாற்றுறது ரொம்ப கஷ்டம். சஹாபாக்கள்ல காலத்தில் ஒரு சமயம் ஒரு யுத்தத்துக்கு உமரலான காலத்தில் போயிருந்தாங்க வெளிநாட்டுக்கு. ஒரு பெண் தளபதி அந்த யுத்தத்துக்கு வந்திருந்தாங்க. அந்த யுத்தத்தில் ஒரு கோட்டையை முற்றுகையிட்டு இருந்தாங்க. அந்த பெண் தளபதி முஸ்லீம்களை தூரத்திலேருந்து பார்வையிடும்போது ஒரு அழகான ஒரு வீரர் ரொம்ப அழகாக தெரிஞ்சுது. உடனே அந்த பெண் சொல்லிச்சு தன்னுடைய பணிப்பெண்கிட்ட, இந்த கோட்டையை இந்த வாலிபர் தான் ஜெயிப்பார் அப்படின்னு சொல்லிச்சு. என்னம்மா சொல்கிறேன், நீங்கள் அவங்க சண்டைக்கு வந்திருக்கிறாங்க, ஒரு முஸ்லீம்கள் ஒரு படை வீரர் பார்த்து இவர் தான் இந்த கோட்டையை ஜெயிப்பாருன்னு சொல்கிறேன். கொஞ்ச நேரத்தில் பார் என்ன நடக்குது பார். அந்த ஆளை கல்யாணம் முடிக்க போகிறேன், அந்த ஆள் மீது எனக்கு காதல் வந்துருச்சு. அந்த பெண் சொல்லுது, அந்த அரசி சொல்லுது, இது எப்படிமா நடக்கும், அவங்கெல்லாம் எதிரிகளாக வந்திருக்கிறாங்க, கொஞ்ச நேரம் என்ன நடக்குது பாருன்னு சொல்லி தூது விட்டாங்க. அந்த முஸ்லீம் தளபதி அந்த முஸ்லீம் படை வீரர் போய் உங்களை அரசி கல்யாணம் முடிக்கலான்னு ஆசைப்படுறாங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அப்போ அவர் சொன்னாங்க, கல்யாணம் முடிக்க பற்றி பிரச்சனை இல்லை, 2 கோட்டையை ஒப்படைக்கணும், 2 வெளிக்கோட்டையும் ஒப்படைக்கணும், உள்கோட்டையும் ஒப்படைக்கணும், நான் கல்யாணம் முடிக்கிறேன். அது என்ன உள்கோட்டை வெளிக்கோட்டை அப்படின்னா, இந்த வெளியில் உள்ள கோட்டையும் எங்கள்கிட்ட ஒப்படைச்சிடணும், அந்த பெண்ணுடைய கல்பை அல்லாட்ட ஒப்படைக்கணும், களிமா சொல்லணும், களிமா சொன்னால் நான் இஸ்லாத்துக்கு நான் கல்யாணம் முடிச்சுக்கிறேன்னு சொன்னான். சரி கல்யாணம் முடிக்கிறேன், களிமா சொல்கிறேன்னு அந்த அம்மா முன் வந்துருச்சு. களிமா சொல்லக்கூடிய நேரத்தில் அவங்க சொன்ன அந்த பெண் கேட்டுச்சு, களிமா சொல்கிறீங்க, ஆனால் நான் களிமா சொல்ல போகிறேன், உங்களை விட நல்லவங்க யாராக எதாவது சொல்லுங்க, அவங்க முன்னிலையில் நான் களிமா சொல்கிறேன், சிறந்தவங்க. அப்போ அந்த ஆள் சொன்னார், இப்போ எங்களுடைய படை தளபதி வந்திருக்கிறாங்க, இவங்களை விட சிறந்தவங்க யாருன்னு சொன்னால் உமர் ரலியல்லாஹு அவங்க வாப்பா. அவங்கள விட சிறந்தவங்க யாராக இருக்காங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உமர் ரலியல்லாஹு சிறந்தவங்க. உடனே என்ன சொன்னாங்க, லா உஸல்லிம் பை இல்லா பைனியதி, ரசூலுல்லாஹ் முன்னிலையிலேயே நான் களிமா சொல்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னிலையில் களிமா சொல்கிறேன்னு ரசூலுல்லாஹ்வுடைய ரவுலா ஷெரீஃபை பார்த்த உடனே அந்த அம்மா என்ன சொல்லு தெரியுமா, யா ரசூலல்லாஹ், நான் இப்பொழுதுதான் இருளில் இருந்து வெளிச்சத்துக்கே வந்திருக்கேன். ஆக அந்த பெண் கோட்டையை கொடுத்ததும் களிமா சொல்ல வந்ததெல்லாம் எதுக்குன்னு சொன்னால், தனக்கு ஆசை நாயகனாக இருக்கக்கூடிய இந்த முஸ்லீம் படை தலைவர் இந்த வீரரை கல்யாணம் முடிக்கணுங்கிற ஆசையில் வந்த அந்த பெண் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக ரசூல்லாவுடைய ரவுலாவுக்கு ரசூல்லாவுடைய ரவுலாவை பார்த்த உடனே அந்த பெண் என்ன சொன்ன தெரியுமா, ஹரஜித்து மினல் லுலுமாத்தி இலநூர், யார் ரசூலுல்லாஹ், இப்பொழுதுதான் நான் இருளில் இருந்து வெளிச்சத்துக்கே வந்திருக்கிறேன், ஆனால் இந்த வெளிச்சத்துக்கு வந்த பிறகு என்னுடைய உள்ளத்தை பாவ கரையால் அழுக்காக்குறதுக்கு முந்தி உங்கள் ரப்புட்ட என் உயிரை பறிக்கிறதுக்கு நீங்கள் துவா செய்யுங்க. உங்கள் முன்னாலேயே நான் உயிரை விடணும், உங்கள் காதல்லையே என் உயிர் பிரியணும், ஃபக்பல்னி. கொஞ்ச நேரத்தில் அப்படியே அந்த பெண்ணுடைய ரூஹு பிரிந்தது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஜனாசா தொழுகை வச்சு அடக்கினார்கள் என்று தஃப்சீரில் ரூஹுல் பயானில் ஆசிரியர் எழுதுவார். என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெண் யாரோ ஒருவரை பிரியப்பட்டு கடைசியில் ரசூல்லாவுடைய ரவுலாவை திறந்த பிறகு அந்த பெண்ணுக்கு பெருமானாருடைய பிரியத்தை அல்லாஹுடைய ரசூல் ஏற்படுத்தி கொடுத்தார்கள் என்றால், மறைந்தும் இன்று அவர்களுடைய நேசர்களுடைய இதயத்தை வென்று கொண்டு இருக்கிறார் என்பதை எத்தனையோ வரலாற்று சான்றுகள் நமக்கு நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா வெற்றிக்கு வந்தார்கள். ஒரு வீட்டில் சாஞ்சி நின்னாங்க, ஒரு காஃபிரான ஒரு பெண் வீட்டில் சாஞ்சி நின்னாங்க. அந்த அம்மா என்ன செய்யுச்சுன்னா, வேகமாக கதவு ஜன்னல்லாம் வேகமாக கதவை சாத்திட்டு ஒரு கோபத்தை காட்டுச்சு. சில பேருக்கு அந்த வீட்டு வாசலில் நிற்காதீங்க போங்க அப்படின்னு துரத்தி விடுவோம்ல, அப்படி துரத்தி விடுற மாதிரி ஒரு கோபத்தை வேகமாக ஜன்னல் சாத்திச்சு. உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யார சொல்லலாம், உங்களுக்கு கொஞ்சம் கூட அந்த பெண்ணு மரியாதை கொடுக்கல, நீங்கள் அந்த வீட்டு சுவரில் சாஞ்சி நிற்கிறீங்க, வாங்க உட்காருங்கன்னு கூட சொல்லலை, அதுக்கு ஏருக்கு மாறாக கதவு ஜன்னல்லாம் வேகமாக சாத்துது, நீங்கள் அங்கே நிற்காதீங்க, அந்த பெண்ணுடைய வீட்டை நிற்காதீங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தகவலை சொன்னாங்க. ரசூலா சாஞ்சி தான் நின்னாங்க. கொஞ்ச நேரத்தில் திடீர்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யார சொல்லலாம், ஓ ஜாஹுக்க கபீர், உங்கள் மகிமையோ மகிமை, உங்கள் மேன்மையோ மகிமை, அல்லாஹ் உங்களுடைய முதுகு இந்த அம்மாவுடைய வீட்டு சுவரில் சாஞ்சி இருந்த பரக்கத்தினால வான கதவையும் அல்லாஹ் திறந்துட்டான், அந்த பெண்ணுடைய இதய கதவையும் அல்லாஹ் திறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அந்த அம்மா கதவை திறந்து ரசூல்லா காலில் விழுந்துச்சு. காலில் விழுந்தது ரசூல்லா கப்பல எதவு, ரசூல்லாவுடைய காலை முத்தியது, அஷ்ஹது அல்லா இலாஹ. எப்படி பார்த்தீங்களா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னைக்கு மதீனாவுக்கு போனால் நாம் மனமாக திரும்புகிறோம். இதுவும் ஒரு ஆத்மார்த்தமான ஒரு பயிற்சி தாங்க. மதீனாவுக்கு போனால்
40 வக்து தொழுகை எப்படி தான் நம்மளால் தொழுக முடியுதுன்னே தெரியல. சுகர்காரங்களும் கரெக்டாக கிடைக்குது, ப்ரெஷர்காரங்களுக்கும் கிடைக்குது, தொழுகாதவங்களாம் கிடைக்குது. அப்போ அந்த இடமே நம்மளை ஒரு இதயத்தை அப்படியே ஈர்த்து கொண்டு போகுது. பார்த்தீங்களா, இது ஒரு பயிற்சி இல்லையா? காபத்துள்ளால நிறைய பேருக்கு 3 வக்து, நிறைய பேர் அந்த அசீசியால் படுக்கிறவங்களுக்குலாம் 2 வக்து தான் கிடைக்குது. ஆனால் அப்படிப்பட்ட அந்த இதய பயிற்சி, ரசூலுல்லாவுடைய அவையில் உள்ள அந்த பயிற்சி, 2 மணிக்கு போனாலும் அந்த இடத்துல ரசூலுல்லாவுடைய அந்த மிம்பர் மேடையில், 1 மணிக்கு போனாலும் எனக்கு இடம் கிடைக்கல, 2 மணிக்கு போனாலும் எனக்கு, எப்படிப்பட்ட அந்த இடத்த அல்லாஹ் ஆக்கிட்டான். இது ஒரு இதே ஈர்ப்பு இல்லையா? தூங்குறவங்க அந்த இடத்துல தூங்காமல் முழிச்சுக்கிட்டு அப்படியே நிற்கிறாங்க, வெயிட் பண்ணிக்கிட்டு எப்படா எஞ்சிப்பாங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி. இது ஒரு இதய ஈர்ப்பு இல்லையா? பாருங்கள், ரசூலுல்லாவுடைய மனைவி சஃபியா நாயி கல்யாணம் முடித்த முதல் இரவு ரசூலுல்லாவுக்கு அதாவது இராணுவ பாதுகாப்பு போடப்பட்டிருந்துச்சு. ரசூலுல்லாவுக்கு எழுதுவாங்க, போர்க்களத்தில் ரசூலுல்லாவினுடைய விசேஷ பாதுகாவலர்கள். ஏங்க முதல் இரவுக்கு எதுக்கு பாதுகாப்பு? மனைவியோடு முதல் இரவுக்கு யாராவது பாதுகாப்பு போடுவாங்களா? யுத்தத்திலே நடக்குது, மனைவியோடு சந்தோஷமாக அவங்க இருக்கிறாங்க. ஏன்னா அதுக்கு காரணம் உண்டு. சஃபியா நாயி கல்யாணம் முடித்தவொன்னே சொல்லுவாங்க, என்னை பெண்ணாக ஜோடித்து ரசூலுல்லா முன்னால் கொண்டு வச்சுருந்தாங்க, ஆனால் அவங்க தான் எனக்கு நம்பர் 1 எதிரியாக என் மனசில் இருந்தாங்க. ஏன்னா என்னுடைய கணவர் இந்த யுத்தத்தில் கொன்றது அவங்க தான். எங்கள் வாப்பாவும் அந்த யுத்தத்தில் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. என் கணவனையும் இழந்து என் தந்தையும் இழந்து மனம் உடஞ்சி போய் இவங்க தான் நமக்கு நம்பர் 1 எதிரி அப்படிங்கிற எண்ணத்தில் தான் பக்கத்தில் இருந்தேன். ரசூலுல்லாஹ் என்னுடைய முதுகு அப்படியே தடவி கொடுத்து ஆறுதல் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. என்னுடைய தகப்பனுடைய கெட்ட நடவடிக்கை விளக்கிக்கிட்டே இருந்தாங்க. ரசூலுல்லாவுடைய சபையில் இருந்து நான் எழுந்தேன். ஃபமா கும்து மிம் மக்அதி வமா மினன் நாஸி அஹப்பு இலைய மின். ரசூலுல்லாவுடைய சபையில் இருந்து எழும்பொழுது அவர்கள்தான் எனக்கு நம்பர் 1 நாயகராக எழுந்தேன். உட்காரும் பொழுது ஒமா கான அபுகலு இலைய மின் ரசூலில்லா, அவர்களை விட எனக்கு எதிரி உலகத்தில் யாருமே கிடையாது என்ற உணர்வில் அமர்ந்தேன், எழுந்தேன். அவர்களை விட எனக்கு உயிரான, உயிருக்கு உயிரான யாருமே கிடையாது. இப்படி எந்த மனைவியாவது மாற்றிருக்கோமா? நம்ம கல்யாணம் முடிக்கும் போதே இவங்க எத்தனை பேர்கள் முடித்தான், அந்த பெண்ணை தான் முடிப்பேன்னு சொல்லி முடிக்கிறான், கடைசியில் சேர்த்து வச்சா நான் இறந்துருவாங்கிறான் நிறைய பேர். எப்படி பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை. ஆக முஸ்லீம்களை எல்லாம் கொன்று குவித்த அரசர், யமாமாவின் அரசர் சுமாமா முஸ்லீம்களை கொன்று குவித்தார். அவரை பிடிச்சி, அவர் சட்டையை பிடிச்சி கொண்டு கெட்டி போட்டாங்க சஹாபாக்கள். உசாமா, உன்னை என்ன செய்வேன்னு நினைக்கிற? யா ரசூலுல்லாஹ், என்னை கொல்லுங்க, என்னை கொன்று தூக்கில் போடுங்க, தூக்கில் போட்டாலும் நான் தகும். எத்தனையோ பேர் நான் கொண்டிருக்கிறேன், ஆனால் மன்னிப்பு கொடுத்தா நான் நல்லவனாக நடந்துக்கிடுவேன், நன்றி உள்ளவனாக நடந்துக்கிடுவேன். 3 நாள் கழித்து பொது மன்னிப்பு கொடுத்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பக்தனாக, நாயகமே, நேற்று வரைக்கும் உள்ள மனோநிலை வேற, இன்னைக்கு உள்ள மனோநிலை வேற. நேற்று உள்ள மனோநிலை என்ன தெரியுமா? உலகத்திலே எனக்கு வெறுப்பான ஊர் உங்க ஊர். நேற்று வரைக்கும் உலகத்திலே வெறுப்பான தீன் உங்க தீன். நேற்று வரைக்கும் வெறுப்பான முகம் உங்க முகம்தான். ஆனால் இன்னைக்கு என்கிட்ட நீங்க கேள்வி கேட்டா, உலகத்திலே விருப்பமான ஊர் உங்க ஊர் நான் சொல்லுவேன். எனக்கு விருப்பமான தீன் உங்க தீன் சொல்லுவேன், விருப்பமான முகம் உங்க முகம் சொல்லுவேன். இந்த மாற்றத்துக்கு பயானாக ரசூலுல்லாஹ் பண்ணாங்க, அல்லது மேலே தடவி விட்டாங்களா, அல்லது துவா செய்தாங்களா? எதுவுமே நடக்கலையே. ரசூலுல்லாஹ்வுடைய பள்ளியாசல்ல விலங்கோடு ஒரு கைதியாக நின்றவர். ரசூலுல்லாஹ்வுடைய ஒரே ஒரு பேட்டி தான், என்ன நினைக்கிறேன்னு கேட்டாங்க, அவுத்து விடுன்னு சொன்னாங்க, அப்படியே அணைத்து கொண்டாரே. இது மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உணர்வோடு நாம் உயிருக்கு உயிராக நாம் கலந்து அவர்கள் வாழும் மதீனா நகருக்கு பலமுறை சென்று சலாம் சொல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.